எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த அரங்கத்தில் பல ப்ரோக்ராம்ஸ் நடத்தியிருக்கோம், நிறைய கச்சேரிகள் நடந்திருக்கு. ஆனால் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு எனக்கு இன்னமும் கொஞ்சம் ஈடுபாடும் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் கூட இருக்குது. என்னன்னு தெரியல. இதை பற்றி கொஞ்சம் நிறையாவே பேசி நிறையாவே யோசனை பண்ணி எழுதி எல்லாம் ஏதோ எல்லாம் பண்ணேன். அப்படியெல்லாம் பண்ணுறது கிடையாது. தானாக நடக்கும்னு விட்டுருவோம், அது பாட்டுக்கு நடக்கும்ன்ட்டு. அந்த விஷயத்தில் ஐ எம் ஹாப்பி தட் இட் ஹஸ் கம் டு திஸ் லெவல். அண்ட் before I proceed, I would recognize the presence of Dr.T who has come as a chief guest. And what else you can say? The man who can talk the entire history of the music of this last 70 years, so especially the MSG. So it will be our great fortune to have him, to listen to him. Before that, to conduct this session, I request Sri.M A Sundareswaran to occupy the dais, and of course followed by Nagaraj, Narmadha ji and Sundaresan ji. Please come. Okay. நீங்கள் இப்படி வந்துருங்கம்மா, இந்த பக்கம் சும்மா அப்படி சொல்லுங்க. ஒரு சின்ன பேக்ரவுண்ட் என்னை பற்றி கூட சொல்லிக்கணும், எதனால் இந்த மியூசிக்கில் இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுக்காக. மேபி ஐ வுட் ஹவ் செட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் earlier. நாலு பேருமே இப்படி இருந்தால் உங்களுக்கு பேசுகிற இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்படி எல்லோரும் இப்படி பார்த்து பேசுகிறேன். சரியா இருக்கா உட்காந்துருக்கிறது? As you said, I think I will proceed. எங்கள் அப்பா is actually a musician, actually a violinist. எங்கள் அப்பா வந்து 1936-38 அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சங்கீத பூஷணம் பண்ணவர். என்னென்னா கடைசியில் அந்த 2-3 மாதம் அவர் உடம்பு சரியில்லை இருந்தால் அது கம்ப்ளீட் பண்ண முடியல ஒழிய. பட் ஹீ இஸ் ஆல்சோ ஏ வயலினிஸ்ட். ஹீ லேர்ன் ஃப்ரம் மதுரை சுப்பிரமணியர் who was his guru at that time. He was working at இது சபேஸ் ஐயர் was the principal at that time. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங். டிவிஜி சார் இருக்கிறதுனால சொல்கிறேன் அப்படின்ட்டு. he says my close roommate was கணபதியா பிள்ளை, கணபதியா பிள்ளை வாஸ் இதுன்ட்டு அந்த சமயம்ட்டு. ஓகே, நிறையா சோமு கொஞ்சம் நிறையா வாசிப்பார் அவர் அப்படின்ட்டு அவர் இருந்திருக்காரு. இஸ் இஸ் எஸ்வி பார்சாரதி வாஸ் இஸ் பேட்ச்மேட் அண்டு சாரதா அண்ட் சிவானந்தம் சாரதி வேர் சீனியர்ஸ் டு ஹிம். இப்போ பொன்னையா பிள்ளையெல்லாம் நாங்கள் அப்படியே உட்கார வச்சு எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பார் பாட்டு அப்படின்றதுக்காகன்ட்டு. இது வந்து எங்கள் அப்பாவோட பேக்ரவுண்ட். ஹீ கேம் அண்ட் செட்டில்ட் அட் எ பிளேஸ் கால் கிருஷ்ணகிரி. அந்த இடத்துல சொல்லி கொடுத்தது. பட் இட் வாஸ் எ வெரி டிஃபிகல்ட் டைம் ஃபார் ஹிம் டு லீட் த லைஃப் வித் எ பிளேஸ் லைக் கிருஷ்ணகிரி அப்படின்றதுனால ஃபார்ச்சுனேட்லி வி ஹேட் லேண்ட்ஸ்னால வி மேனேஜ் இட். தென் யூ டுக் எ திங், none of you should learn music, don't come, it's very difficult to lead a life. எல்லோரும் எங்கெல்லாம் படித்து நாங்கள்லாம் நல்லா படித்து முன்னுக்கு வந்தோம். நாங்கள் 5 பிரதர்ஸ் இருந்தாலும் எனக்கு இன்னும் இந்த ஆசை வந்துடுது இங்கே மெட்ராஸில் வந்துட்டு. அப்புறமா அப்பாவும் கிருஷ்ணகிரியில் சபாலாம் 60s நடத்தியிருக்காரு. எல்லாருமே வந்திருக்காங்க. ரமணி முதல் கொண்டு எம்எஸ்ஜி முதல் எல்லாருமே வந்து பாடியிருக்காங்க. அந்த ஒரு 10 வருஷம் அது பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் எதுக்குன்னாக்கா இவ்வளோ சங்கீதம் நடந்துட்டு இருந்தாலும் எத்தனையோ சங்கீதம் கேட்டதும் அந்த எம்எஸ்ஜியோட சங்கீதம் கேட்டதும் எனக்கு வந்த ஒரு ஆசை அன்னிலேருந்து கொஞ்சம் கூட குறையலை. எஸ்பெஷலி அந்த ப்ராப்ளி 1979-80 அந்த சலநாட்டையும் சாரங்காவும் எம்எஸ்ஜி சாரும் டிவிஜி சாரும் வாசித்தது வந்து ஒரு 500 முறையாவது கேட்டிருப்பேன் நான். அது வந்து
எல்லாருமே நீங்கள் அவ்வளோ கேட்டது தான். அவருக்கு தெரியாது. நான் இப்போது early 2000 அவரோட பார்த்து, சார் உங்கள் இதெல்லாம் பார்த்து அப்படியே மயங்க போனோம் சார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இல்லை. அஃப்கோர்ஸ் வி பிகேம் வெரி க்ளோஸ் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் எம்எஸ்ஜி சார் மேலே எனக்கு ஒரு அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் உண்டு. வென் ஐ ஸ்டார்டட் திஸ் இன் 2010, அப்போ நர்மதா இங்கே சுகுணா புருஷோத்தமுக்கு அக்கம்பெனி பண்ணான் அந்த சமயத்தில். அப்போ சொன்னேன், பரமா திஸ் இஸ் மை இன்ட்ரெஸ்ட். அப்பா ஒரு முறை இங்கே ரொம்ப பாட வைக்கணும் அப்படின்னு, வாசிக்க வைக்கணும் அப்படின்னு. இப்போ ரொம்ப குறைச்சிட்டார் சார், அங்கேயும் போகிறதே இல்லை, நீங்கள் வேணால் போய் கேளுங்கன்னு கண்டுன்ட்டாங்க அந்த அம்மா. எனக்கு அந்த தைரியமோ இல்லை அந்த இப்போ இருக்கிற இதுவோ இல்லாதனால நான் அவரை போய் கேட்கலை. ஏன்னா நான் இங்கே தானே இருக்கேன். ஒரு 100 மீட்டரில் அவரோட வீடு. ஐ ஜஸ்ட் ஸ்டே அக்ராஸ் திஸ் பிளேஸு. இங்கே பார்த்தோன்னா ஆஞ்சநேயர் கோயிலில் பார்ப்பேன், வெறும் வேஷ்டி ஒரு சின்ன துண்டும் ஒருத்தர் மஞ்சள் பயிற்சி வருவார். இந்த மாதிரி நிறையா நடந்து போவார். என்ன இல்லைனாக்கா பையன் சுரேஷும் அவருமா சேர்ந்துட்டு எங்கேயோ போயின்ட்டுருப்பாங்க. பக்கத்தில் தண்ணித்தோர மார்க்கெட், அந்த தண்ணித்தோர மார்க்கெட்டில் காய்கறி வாங்க வருவார். இத்தனை வருஷமாக அந்த மேபி ஐம் டாக்கிங் ஃப்ரம் 90s அவர் போகிற வரைக்கும் அவ்வளோ பார்த்துருக்கேன் அவரை இது அப்படின்ட்டு. அவர் இங்கே வாசிக்க முடியலைன்றது எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த ஒரு கால் போட்டிருக்கோம், நான் போய் கேட்குறதுக்கு எனக்கு அவ்வளோ இது வரலை. அதுதான் வாசிச்சிருப்பார், அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ ஆனாலும் இன்னும் ஐ வில் கோ நெக்ஸ்ட் ஃபர்தர். he passed away in 2013 அப்படின்ட்டு. I went to his house the early morning at 8 o'clock. அவர் அனந்தராமன் சார் பக்கத்தில் சேரில் உட்காந்துட்டு இருந்தார். நாட் மெனி பீப்புள் வேர் தேர் அந்த சமயத்தில். போய் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு நான் போயிட்டு வந்தேன், என்ன பக்கத்தில் இருக்குது அப்படின்ட்டு. அது முடிஞ்சதும் கொஞ்ச நாள்லேயே நர்மதாவோட நான் பேசினேன், நம்ம அப்பாவுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்றதுக்காக. தென் ஐ டுக்கர் டு ஸ்வாதி சாஃப்ட், அங்கே காந்தன் எல்லாரையும் போய் பார்த்து பேசணும். அவங்களும் ஒரு ஏதோ பட்ஜெட் சொல்லி, நீங்கள் இதுக்கு எதாவது கொஞ்சம் தயார் பண்ணுங்கள், நம்ம எதாவது பண்ணலாம், கண்டிப்பாக எனக்கும் இன்ட்ரெஸ்ட் உண்டு அவர் மேலே. ஏன்னா அப்போ தான் ஒரு அம்னார்கிருஷ்ணனுக்கெல்லாம் அவங்க பண்ணி கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க, நீங்கள் பண்ணணும் அப்படின்னாங்க. ஃபார் சம் ரீசன்ஸ் இட் டிட் நாட் ஒர்க் அவுட். ஜஸ்ட் ஷீ நோஸ் தட் வி வென்ட் டுகெதர் அப்படின்றதுக்காகன்ட்டு இது சொல்ல வந்தேன்ட்டு. சரி, இன்றைக்கி மேடையிலுக்கு வந்திருக்கிற ஸ்ரீராம் பரசுராம் is very close to me, close to this place, and very open. Whenever he says, there is nothing that he will say no to me at all, and I am also very careful. I will discuss with him with fun. ஐயோ அவருக்கா கண்டிப்பாக நான் வர்றேன்னு, I will do it. எனக்கு அவர் எம்எஸ்ஜியை ஐசிசிஆருக்கு 2005 or 2006 ஒரு வீடியோ இன்டர்வியூ எடுத்தார், ராகசூதாவில் எடுத்தார். நான் அதுக்கு பர்சனலாக போயிருந்தேன், எல்லா கேள்வியும் கேட்டு. அது வீடியோ ரெக்கார்டிங்கும் அந்த சமயத்தில் அது ஒன்று நடந்தது அப்படின்ட்டு. அப்புறம் ஏஆர் ஒரு ரெக்கார்டிங்கும் அது இருக்குது அப்படின்ட்டு. இஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் பர்சன் டு மீ, ஐ வில் டெஃபினெட்லி ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு தென் வி ஸ்டார்டட் ஹூ எல்ஸ் கேன் பின்ட்டு. அண்டு அதில் நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு சார். அப்புறம் மைசூர் நாகராஜ் நம்ம கூப்பிடணும் அப்படின்னு அவருக்கு இது மெசேஜ் தான் முதல்ல போட்டு இது சொன்னேன். வி டுக் அபவுட் ஆஃப் எ டே அண்ட் தென் செட் ஐ வில் டெஃபினெட்லி கம் அண்ட் ஜாயின் யூ அப்படின்ட்டு பாசிட்டிவாக அவரும் போட்டார். அப்புறம் என்றைக்கு டேட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் விவரம் கேட்டு பேசுனது பிறகு ஐ எம் தேர் வெரி மச். எஸ், இட் இஸ் மை ப்ளஷர் டு பி அ பார்ட் ஆஃப் இட் அப்படின்றதுக்காக. மைசூர் நாகராஜை பற்றி சொல்லணுன்னாக்கா, I was doing my post graduation between 1975 and 75-70, and I lived up to 87 at Bangalore. I was there at that time. I was of course in Jayanagar and the Basavangood and the area la irundadanaala, obviously very close to music and other things. I have been seeing him from there and the period la irundu angalla ponanaka Nagaraja nodsodu namak tumba hemmavagide. Ellaru enna, he was such a bright play he was playing. Everybody used to be so very fond of him, and being a local person, they used to give him all the necessary encouragement. I remember I attended, he and V.G. Jog also played a Jugalbandi when he was not 77, 78, something like that, you have to say. So early he played a Jugalbandi also at that time. And whenever go all musicians from Madras, he is the first person to accompany them in those days. That is how I know him.
And later, of course, Manjunath also joined. He is always very friendly from those days. And if you want to listen to his music concert, he and his son will be playing here day of tomorrow. You can come and listen. On 5th evening, he is playing here. And with so enthusiasm, he has come and participating in this. And of course, for Karnataka has supported or encouraged music so much. All our people have gone there, and he has moved with them so closely. There is a lot more we can hear from him. Looking forward to you, Nagaraj sir. Welcome. Narmadha is a obvious choice from the family. In the family, and she has grown, and she knows in and out of MSG in whatever thing way. And she has, of course, maybe Sundaramayan would have given the basic lessons, but later she must have learned so many fingerings, so many bowing, so many things from him. And she has accompanied at least 25 years, 25 years. So who else better than her to be a part of it? After all, it is your father, but it's all is a public property, MSG. So anybody can take, everybody can do it. So you can also contribute. So welcome you, Narmadha. In 2010 only, there was a violin quartet here by Anantharaman sir, Sundaresan, Krishnasamy, and Ananthakishnan. And it was also repeated a little later in 2013 or so. And there was another occasion where Lalgudi Brahmanandam was honored here for something, and on that day T.K. Murthy sir and his father, all those people had come. So he was a frequent visitor, and M A Sundaresan very often is a well preferred accompanist, so very often he comes and plays whenever I ever call him. And he has been only postponing it, that violin duet. Sir, January la pandran, February la pandran, I am just leaving it to him. So I have tell openly, I am telling you in the Sabha. So it is for you to decide the date. Sure. So that is my message. All these people, 4 people have come, and each one has got 40 to 50 years of performance experience on the stage. They have moved with so many people, and 2 are directly connected, and 2 are inspired by his music. And with us is TVG sir. Has one instance I will tell you, 1957-50, I think Lalgudi Balamurli sir did some recordings here, about 10-15 days. So there will be oddly 2-3 people. So I will be one of them with, he will sing one Chakravagami's own composition. One day he will sing a darbar. Sir, என்ன சார் ஒவ்வொரு ராகமும் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு, இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா, ஒவ்வொன்றும் ஒரு ராக தேவைப்பா, ஒவ்வொரு நாளும் ஒரு புடவை கட்டிட்டு வருவாங்க, ஒவ்வொன்றும் ஒரு அழகு தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். Then I also talked about that famous Balamurli, MSG, TVG combination. சார் கேட்டு அசந்துட்டேன் சார் அப்படின்னா, ஆமாம் நாங்கள் ஒரு 400 கச்சேரி பண்ணியிருப்போமே, அதெல்லாம் we were in great demand at that time. ரூபா நிறையா போயிருக்கும். Balamurli has mentioned here. And to talk more about it, நம்ம இப்போ 50 ரொம்ப பிறந்திருந்தா நம்ம சின்ன வயசு, 5 வயசு 6 வயசு இருந்திருக்கும், அதுக்கு மேலேயும் ஒன்றும் தெரியாது நமக்கு. அந்த சமயத்தில் நடந்தது பற்றி ஒருத்தர் பேசுகிறதுக்கு நம்மளோட இன்றைக்கி இருக்கார். அதை தவிர நிறைய அவரோட டூர் பண்ணியிருக்கார். ஸோ ஆக்சுவலி இட் இஸ் அ பெரிய பாக்கியம் டிவிஜி சார் அந்த ஏஜில் வந்து இந்த உங்களோட, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்கிற நமக்கு நிஜமான பாக்கியம் தான் நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். Now I hand over these proceedings to Mr. Sri.M A Sundareswaran. Please take it. எல்லாருக்கும் நமஸ்காரம். டிவிஜி சாருக்கு நமஸ்காரம். Extremely happy and honored. RK sir lives for our music, even though he's not a musician in that sense. And a hearty welcome and my namaste to Narmadha ji, Sundaresan sir, Nagaraj sir. Indeed such a joy. And the person whom we are celebrating today, RK sir Ketar, what can we title this event? So then I was suggesting 3-4 suggestions, and finally we agreed on
the word magic has to be there. Because enna portha varaikum something which is beyond reality, something which is impossible as a human endeavor, அதுக்கு தான் நம்ம மேஜிக் சொல்கிறோம். கரெக்டாக நம்மளுக்கு புரியாத அளவுக்கு ஒரு பிரம்மை கிரியேட் பண்ணுறது, நம்மளுக்கு அதை பார்த்து ரொம்ப அப்படி நம்ம we are just we are awestrucken by something, அதுக்கு தான் நம்ம மேஜிக் சொல்கிறோம். நமக்கு புரியறதில்லை எப்படி நடக்கிறதுன்னு. And இது வந்து it is so apt for the violin playing of MSG sir, because nothing, it is just magic. Because அதை நம்மளால பார்க்கவே முடியாது. என்னோட in my whatever little experience of listening to the greatest of artists of the 20th century, அதுக்கு முன்னால எப்படி பாடினா நமக்கு எப்படி வாசிச்சா தெரியாது. We don't know how Muthuswami Dikshit played the veena. இல்லை நம்ம கல்பனை தான் பண்ண தவிர through recordings we get to hear ராஜரத்னம் பிள்ளை, கரெக்ட், ஒரு படி குலாம் அலி கான் சாப், ஒரு அமீர் கான் சாப், ஒரு எம்டிஆர்லாம் நம்ம ரெக்கார்டிங்ஸில் கேட்குறோம் அண்ட் பிரமிச்சு போயிடுறோம். ஸோ அந்த தேர் ஆல் பிகாஸ் வாட் தே ஹேவ் லெஃப்ட் பிஹைண்ட் அண்ட் ஹவு தே சாங் அண்ட் ஹவு தே பிளேட் வாஸ் பியாண்ட் ஹியூமன் பாசிபிலிட்டி. அது வந்து நம்மளால் நினைச்சே பார்க்க முடியாது. இட் இஸ் ஓன்லி டிவினிட்டி தான். இட் இஸ் காட் அட் ஒர்க். So அந்த அளவுக்கு, so we decided that we will and MSG oda, it is not, the discussion today is going to be very honest and frank. It is not judging or comparing or anything. It is just a document of how much we are absolutely in awe and the bhakti that we have for MSG. It's only a mark of that. It is not comparative, or it is not in a point where we have to judge and anything. So when, for me, even today when I listen to MSG, I feel it is beyond all human possibility. அதனால தான் supreme musician நாங்கள் டிசைட் பண்ணோம். supreme violinist, supreme magician of the violin. அது வந்து அதில் சந்தேகமே இல்லை. there is because it is அந்த அளவுக்கு அவர், நான் வயலின் வாசிக்கிறதுக்கு காரணம் MSG சார் தான். I'm sure Nagaraj, a lot of us, not just me, 100,000s of musicians who are now playing the violin, we are playing it just because of MSG sir. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ஒன்றுமே பேச மாட்டார், ஒன்றுமே கேட்க மாட்டார். He has not sought any laurels, nothing he has done. But look at what he has left behind for all of us. நாங்கள்லாம் வாசிக்கிறதுனா அவர்னால தான் வாசிக்கிறோம். ஒரு 1000th கூட வாசிக்கல, ஆனால் அந்த 1000th அவர் காரணம் தான் போயிட்டு இருக்கு சொல்கிறேன். So this is more a thanksgiving. Thanksgiving also is a very small word. Because அவர் விட்டு போனது, what he has left behind is so big, we cannot even comprehend its extent. அந்த அளவுக்கு இருக்கு. அவதார புருஷா சொல்லுவா இல்லையா, அவதார புருஷா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் MSG is an அவதார புருஷா. அவர் ஃபிங்கர்ஸில் சரஸ்வதி அம்பாளே வந்து உட்காந்து வாசிச்சது. There is absolutely no, like, because it is humanly not possible. We will go through some of the clippings also, and hopefully you will also be regaled and we will be all lifted up from our human sphere of what endeavor is. அந்த அளவுக்கு அந்த சுத்தமா இருக்கட்டும், ஸ்பீடா இருக்கட்டும், நினைச்சத வயலின்னா என்னது, இட் இஸ் ஜஸ்ட் தட் 1.5 feet ஓட ஃபிங்கர் போர்டு, கரெக்ட், 4 தந்தி, ஒரு போ ப்ரொடியூசிங் சவுண்ட். Imagine that he leaves behind such a, அது நினச்சி பார்த்தா என்ன இருக்கு, பட் அதுலேயே ஒரு ஃபுல் இன்ஃபினிட்டியே அடங்கி வச்சுட்டார் அவர். இன்ஃபினிட்டி நம்ம இப்போ பிரம்மாண்டம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு ஃபிங்கர் போர்டில் பிரம்மாண்டம் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டார். that is what my biggest takeaway from MSG sir. He put us in touch with an experience of infinity. Of course we cannot reach there at all, but we can at least experience that infinity. Yeah, infinity is not reached, it's there. It is there. That is true. Sir வந்து philosophical போயிட்டா, metaphysical, but that is true. But அந்த infinity எப்படி இருக்கும்னு ஒரு நமக்கு ஒரு relish கொடுக்குறாரு அவர். He gives us that experience of that. இப்படி தான் இருக்கும்னு, அதுக்கு அவதார, அதனால தான் அவர் அவதார புருஷா சொல்றேன் நான். Because and he was born for the violin, born to play the violin, not for nothing else.
18th century, 19th century, there was a very, very demonic violinist called Paganini, Niccolo Paganini. So, MSG sir would refer Panirka. He was also such a magical instrumentalist on the violin that he redefined violin playing. And for many, many years, he was also a composer. Nobody could touch the pieces that he composed. They were so, in fact, Avaz Ulva, the devil has come and composed. But of course, namak and the devil concept, nama manda Bhagavan solra. Because namak ella naladum Bhagavan dane, devil anga nadula vandhude. Correct. So, MSG வந்து எனக்கு நான் சிலப்போ நினைச்சுப்பேன் அந்த பாகனினியோடு அந்த பாகனினி என்னெல்லாம் பண்ண முடியலையோ அவரோட லைஃப் டைமில் அது திருப்பி எம்எஸ்ஜியா ஒரு ஜென்மம் எடுத்து பண்ணிட்டு போயிட்டார். You know, it is a continuation of that absolute divine magic, you know. So, all of us are going to share so many thoughts. We prostrate in front of his presence. Our inner car. Physically he is not there, but every time I pick up the violin, every time Narmadha ji plays, you know, he comes in front of us and there is darshanam. You know, there is darshanam of his. You are in his presence. So I am very happy to moderator and chumma avladha. Ellarum pesa porom. We are going to play some clips of his and share some musical aspects, some personal insights, some technical aspects, so that we get to begin to understand the magic of this person. Right? So I will first invite Dr. Narmadha. You know, she is closest. She has lived with the Avatara Purusha. She has done so much bhagyam to be born to him. You know, so we are all very envious of her at one level for that. But we are all bhaktas of MSG. Now I also consider myself a son of MSG. Yeah. Because அந்த அளவுக்கு பிரியம் இருக்கு. You know, அவரோட personality இருக்கட்டும், அவரோட வாசிப்பா இருக்கட்டும், அவரோட values இருக்கட்டும். You know, you have no choice but to be in love with him. You have no choice. So I call upon Narmadha ji to present her a bit of whatever she wants to speak about her father and guru, about his violin playing. She will also play some clips, and then I'm looking forward. Narmadha ji. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo, Guru Maheshwaraha, Sri Gurubhyo Namaha. I thank Sri R.K. Ramakrishnan ji for this wonderful initiative of MSG Guruji Remembrance 3/1/13 to 3/1/23, and this is going to be ... continuous. I salute Sri TVG Mama, whom we have known for decades, and we also welcome Mrs. TVG Mami. And I am very excited to be here with the galaxy of violinists, Sriram ji, Mysore Nagaraj ji, and my own cousins, Sri.M A Sundareswaran and Sri.M A Sundareswaran in the audience. And I welcome all students, connoisseurs of music, students, lovers, and we also have Sri Narasimha Murthy here, who is a very senior disciple of my Tata, Sri Parasuram, and my own students, Sri Biju and Raghu, and all music lovers. Today, if I am standing here, it is the blessings of my mother, Srimati Meenakshi Gopalakrishnan, who has been a great professional singer and gave up everything to bring us into music. She linked me with the two planets of music, Parur Sundaramaiyaji, my grandfather, and my father Sri.M A Guruji. I also salute my Periyappa Sri.M A Sundareswaran. They were called
Rama and Lakshmana for Parur Sundaram Ayerji. எங்கள் ஆத்தில் எப்படின்னா வந்து எல்லாரும் வயலின் வாசிப்பா. எங்கள் அத்தைகள் ராஜ்யத்தை, மரகதத்தை, முத்துவத்தை, சீதாத்தை, 4 சிஸ்டர்ஸ் எங்கள் அப்பாவுக்கு எல்லாரும் வயலின் வாசிப்பா. எங்கள் அப்பா சொல்லுவா, நீ வந்து பார்த்தா சீதாலட்சுமி மாதிரி இருக்கா, அந்த முகம் அப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ everybody had to learn violin, the family. அது எப்படி தாத்தா பண்ணா அப்படின்னா, பரூர் சுந்தரமயர்ஜியை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படி சொல்லணும்னா, அவர் மெட்ராஸில் 25 இயர்ஸ்க்கு மேலே ஹி வாஸ் டீச்சிங் எவ்ரி ஃபேமிலி. வீட்டில் போய் சொல்லி கொடுப்பார் நவக்கிரக கிருத்தீஸ் எல்லாம். ஆனால் ஒரே ஒரு குட்டி கண்டிஷன் போடுவார், பாட்டெல்லாம் முடிச்சப்புறம் கொஞ்சம் வயலின் வாசிக்கணும். அதுக்கு வீட்டிலேருந்தே வயலின் எடுத்துகிட்டு போயிடுவார். ஏன்னா எல்லோரும் சொல்லுவாள், எங்கள்கிட்ட வயலின் இல்லை, மியூசிக் இது போ இல்லை, அது கண்டிஷனில் இல்லை அப்படின்னு. ஸோ எவ்ரி வோக்கலிஸ்ட் நியூ ஹவு டு ப்ளே. அதில் வந்து ரொம்ப சீனியர் டிசைபிள் வந்து எங்கள் ஆத்தில் வந்து துளசி மாமி, அதுக்கப்புறம் வந்து ருக்மிணி ராஜகோபாலன், இந்த மாதிரி கிரேட் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே வந்து தாத்தா பிரேமிகள்னு சொல்லலாம். அண்ட் பரூர் சுந்தரமயர்ஜியை பற்றி இந்த இடத்துல நாங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசணும். த கான்செப்ட் ஆஃப் ஹிந்துஸ்தானி அண்ட் கர்நாடிக் மியூசிக் அப்படின்றது கொண்டு வந்தது டேக்கிங் violin to North India and bringing Hindustani music to South India. அப்படின்றத he achieved this at that time when communication was just at its barest minimum. இப்போ வந்து நம்ம மொபைல் எடுத்தால் எல்லாமே இருக்குது. வித்தவுட் மொபைல் நம்ம இல்லாமல் மொபைல் இருக்கும். Do you agree with me? So Parurji traveled to North India. He met the great Vishnu Digambar Paluskar. And Paluskarjiயோட பேக்ரவுண்ட் எப்படின்னா, he came from Lahore, which is the heart and seat of Hindustani music. அவருடைய 12-15 வருஷங்கள் வந்து ஒர்க் பண்ணி அப்படியே கிராப் பண்ணிட்டார். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் மெனி குட் சமாரிட்டன்ஸ் who sent him to Mumbai in Sion. And அதே இடத்துல தான் I met Dr.K. Kinte, my professor, for doing my doctorate. And எங்கள் பரூர் சுந்தரமய்யர் அப்புறம் எங்கள் அம்மாவோட அப்பா 2 பேரும் சொல்லுவா, நீ வந்து இந்துஸ்தானி கர்நாட்டிக்கில் டாக்டரேட் பண்ணணும்னு. அவளோட ஆசீர்வாதத்தில் தான் நான் வந்து டெல்லியில் ஐ குட் ஏர்ன் மை டாக்டரேட் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஸர் தேபு சௌத்ரி, உஸ்தாத் அசத் அலி கான் சாஹிப் அண்ட் பண்டிட் ஸ்ரீ கிருஷ்ண சாஹனி. எங்கள் அப்பாவே அனுப்பிச்சி வச்சா, நீ டெல்லியில் போய் படி அப்படின்னு. அண்ட் பரூர் சுந்தரமயர்ஜி என்ன பண்ணார் அப்படின்னு, அந்த ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, he met so many musicians. and எங்கள் அப்பா வந்து, அப்பாவுக்கு வந்து அம்மா 6வது மாதத்துலேயே போயிட்டான். ஸோ எங்கள் தாத்தாவை தவிர ஒரு ரெஃபரன்ஸ்னால் அது இன்றைக்கி அப்பா வாசித்த வயலின். இது எனக்கு வந்து கள்ள ஜலமாக வருது, பட்டு அவர் தாத்தா எல்லாருமே வாசித்த வயலின் இது. ஸோ அப்பா வந்து எப்போவுமே சொல்லுவார், அதை பாரு எனக்கு வயலின் தான் எல்லாமே. அதனால ஒரு எக்ஸ்ட்ராடினரி சைலன்ஸ் அவர்கிட்ட. அதில் வந்து எப்போவுமே சொல்லுவார், ஐ எம் ட்ராவலிங் த்ரூ மியூசிக்மா அப்படின்னு. ஸோ அது வந்து அப்போல்லாம் எங்களுக்கு புரியாது. இன்ஃபேக்ட் இப்படி கத்தி பேசினாலே அப்போ வந்து ஹி யூஸ் டு சே முல்லை பேச அப்படின்னு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன பண்ணார் தாத்தா அப்படின்னா, ஆஃப்டர் லேர்னிங் ஹிந்துஸ்தானி மியூசிக் ஹி ஆல்சோ மெட் உஸ்தாத் அலவுதீன் கான், த லெஜண்ட், ஹூ பிளேட் வயலின் வித் த லெஃப்ட் போ அண்ட் ஃபிங்கரிங் வித் த ரைட். அவர் சொன்னாராம், இந்த கர்நாடிக் மியூசிக்கில் 72 மேளாஸ்லாம் இருக்கே, அந்த 72 மேளாஸை பற்றி நீ எனக்கு சொல்ல அப்படின்னு. ஸோ தாத்தா வந்து எங்கள் ஆத்தில் எல்லாருக்கும் 72 மேளம் உடனே கணக்கு ஆங்கி ரத்னாங்கி ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து ஒரு பாடம் மாதிரி சொல்லணும், தாத்தா சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கு. ஸோ வந்து இன் டர்ன் ஹி ஆஸ்ட், நீ சரோடு வாசிக்கிறீங்கோ, சித்தார் வாசிக்கிறீங்கோ, எனக்கு அந்த டெக்னிக் எல்லாம் வேணும். இன்ஃபேக்ட் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் தட் ஆல்சோ. So Tata had an absolute knowledge of all the instruments that were played, the type of the beautiful melody that was evoked by every instrument. So this is very important for a musician, and this is called a musical ear. எல்லாத்தோடைய சவுண்டும் அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் இன்னைக்கு மியூசிக்கோட எவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் கேம் ஃப்ரம் நேச்சர். ஒரு பேர்டோட சவுண்டு, ஒரு பீகாக்கோட சவுண்டு, அந்த மாதிரி. Continuing forward, Tata வந்து he focused fully on my Appa
and Periyappa made them practice for 10 hours a day. கதவுல உள்ள பூட்டி வச்சு பண்ணுவான் அப்படின்னு. அண்ட் தினமே சொல்லுவா, நீங்கள் எப்படி வந்து உங்கள் ப்ராக்டிஸ் ஷெட்யூல் வச்சுட்டேன் அப்படின்னா மார்னிங் 6 to 9 வர்ணம் வரிசை இதெல்லாம் வாசிக்கணும். அதுக்கப்புறம் மத்தியானம் 2 to 5 எல்லா நல்ல கிருத்தீஸ் எல்லாம் அதெல்லாம் எடுத்து வாசிக்கணும். அண்ட் தினம் வர்ணம் வயலின் நவகிரக கிருத்தி வாஸ் இம்பார்ட்டண்ட். ஈவினிங் 7 to 9 திரும்ப வந்து ஒரு ரிவிஷன், இந்த மனோதர்மத்தை. ஸோ my grandfather gave the concept that even manodharma has to be practiced on a daily basis. ஒரு ராகம் பாடுறது, ஒரு ஸ்வரம் வாசி பார்க்கறது, ஒரு நிரவல் வாசிக்கிறது அப்படின்னு. அண்ட் பரூர் சுந்தரமையர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஒரு வயலினோட எவல்யூஷனை பற்றி இந்த இடத்துல ஐ ஹாவ் டு மென்ஷன் as RKG had told about the beginnings. பிகினிங்கில் இட் வாஸ் அ பிடி வாத்தியம், ரொம்ப வந்து ஒரு கமக்கங்கள் பிரயோகங்கள் அதெல்லாம் வந்து இட் வாஸ் அட் இட்ஸ் மினிம். ஸோ உலகத்துக்கு ஃபுல்லாக காமனாக இருக்கிறது 3, ஒன்று சுகர், சால்ட், இன்னொன்று வந்து நம்ம பிரெத், சால்ஸ். ப்ரீதிங் இல்லாத உலகமே கிடையாது. எவ்ரி க்ரீச்சர் ஹேஸ் டு ப்ரீத். ஸோ இந்த ப்ரீத்திங் கண்டினியூட்டியை கொண்டு வரத்துக்காக வயலினில் கமகாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்ஸ்பிரேஷனுக்கு தாத்தா வந்து ஹி ஆல்சோ, எங்கள் அப்பா சொன்னது, தாத்தா வந்து சாரங்கியும் வந்து வாசிக்க கற்றுட்டா. இந்த நகத்துக்கு நடுவில் வரும் வாசிக்கிற போது. இந்த சாரங்கி வந்து எப்படின்னா வயலின் உல்ட்டா கீழே வச்சுட்டு வயலினோட தலை கீழே இருக்கும், இப்படி போகும். ஸோ வயலின் வந்து இப்படி போகும் ஃப்ரம் டு சே நார்த் டு சவுத், சாரங்கி வந்து சவுத் டு நார்த். என்ன ஒரு காம்பினேஷன் பாருங்க. ஸோ இட்ஸ் அன் என்டிட்டி பை இட் செல்ஃப். இது அப்படியே போக போக அதுக்கப்புறம் எம்எஸ்ஜி குருஜி வாஸ் பார்ன். அதுக்கப்புறம் அவர் வாசிக்க ஆரம்பித்து அவர் வந்து டெவலப் பண்ணி மெனி திங்ஸ் ஹாவ் கம் அப் இன்டு த ஃபோரே. நவ் ஐ ரிக்வெஸ்ட் டு play the first clip. I wish to stick to the time limit of 30 minutes which is being given to me. So, and as I play the clips, I want to explain. ஸோ வந்து இந்த பைரவி வர்ணத்தில் எம்எஸ் சுப்பலக்ஷ்மி அவர்கள் வந்து பைரவி வர்ணத்தை எப்படி பாப்புலரைஸ் பண்ணாரோ அந்த மாதிரி வந்து பைரவி வர்ணம்னா விரிபோனின்னா எம்எஸ்ஜி தான் அப்படின்ற மாதிரி. அண்ட் இதை எனக்கும் அதுக்கப்புறம் எங்கள் தம்பி எம்எஸ்ஜி சுரேஷ், அப்புறம் வி ஆல்சோ ஹாவ் அ சிஸ்டர் லதா, அப்புறம் எங்கள் டாட்டர் ஜெயலக்ஷ்மி, எல்லாருக்குமே அப்பா வந்து இதை வந்து வாசிக்க சொல்லி கொடுத்துருக்கா. அண்ட் என்னோடய பேசிக் ட்ரைனிங் வந்து பரூர் சுந்தரமயர்ஜி அவர்கிட்டேருந்து ஆரம்பித்தது. அவர் வந்து எப்போவுமே வந்து வர்ணம் வரிசை ஒரு தந்தியில் எப்படி வாசிக்கணும், எப்படி 2 ஸ்பீடு வாசிக்கணுன்றதை கம்பல்சரியாக பண்ணுவாள். அண்ட் வர்ணம் வாசிக்கிறச்ச ஒரு ரூல் இருக்குது, எப்படி வந்து பல்லவி அனுபல்லவி சரணம் வந்து ஒரு பாட்டுக்கு நம்ம வாசிக்கிறோமோ அதே மாதிரி வர்ணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃப் ரெண்டுத்துக்கும் டபுள் ஸ்பீட் வாசிக்கணும். ஏன்னா இது வந்து ட்ரெடிஷ்னலாக
musical activity for the finger to keep it pakka. Even when I am 85 years, எப்படி வந்து நார்த் இந்தியாவில் வந்து even at 85 years musicians have the stability of voice. So அந்த மாதிரி stability of fingers ஸ்வரஸ்தானமெல்லாம் நிற்கிறதுக்கு certain rules have to be followed. அதில் வந்து வர்ணத்தை 2 ஸ்பீட் வாசிக்கிறது compulsory activity for every violinist. இதில் வந்து இப்போ நம்ம 2ஆம் காலம் கேட்போம். அப்புறம் இந்த காலத்தில் தேசே ஈஸ்ட் மீட்ஸ் வெஸ்ட், வெஸ்ட் மீட்ஸ் ஈஸ்ட் அப்படி நிறைய போகிறது. பட் எல்லாத்துலேயும் வந்து ரவிசங்கர்ஜி வாசித்த போது கமாஸ் காபி அதெல்லாம் வந்து இட் பிகேம் வெரி பாப்புலர். ஸோ அப்பா வந்து தாத்தா சொல்லியிருக்கா சுபபந்த் விராளி வாசிச்சு அவர் வந்து எகுதிமேனி ஒரு கான்சர்ட்டில் கேட்டு ஐ ஹாவ் நாட் ஹர்ட் சச் அ வயலின் இன் ஆல் மை ட்ராவல்ஸ்னு. அப்பா வாஸ் ஜஸ்ட் 16 at that time. 16 வயசில் அவர் வந்து சுபபந்தாராளி வாசித்தது. அதோடு வந்து நான் நேப்போ கொண்டே அதோட வந்து ஒரு சின்ன எக்ஸப்ட் உங்களுக்காக போடுறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த டைப் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டது பைரவி லேடன் வித் கமக். ஃபஸ்ட்டு ஹாஃபில் வி ஆர் கிவிங் வெரி ப்ரிசைஸ் பிகாஸ் வி ஆர் ஆல் ஷேரிங் த டைம் அண்ட் ஐ வாண்ட் டு கீப் அப் த டைம் பீங் இன் ஆல் இண்டியா ரேடியோ. அதனால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சுபபந்தோராளி பார்ட் 1 பார்ட் 2 பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் வந்து போட போகிறார் அவர். Second one, part 3.
I want to tell a word about creativity here. There are three types of creativity. எப்படி வந்து டாக்டர் gives a prescription and a description இல்லையா, நம்ம போன உடனே this is called the diagnosis அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃபேக்ட் ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் diagnosis of the ஸ்வரம் அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு பேப்பரை நான் சப்மிட் பண்ணேன். ஸோ தட் இஸ் a triggered creativity. ஒரு கேட்டு வருது. இன்னொன்று வந்து ப்ரெடிக்டபிள் கிரியேட்டிவிட்டி, இன்னொருத்தரோட வாசி அந்த சங்கதியை வந்து ஆன்டிசிபேட் பண்ணி வாசிக்கிறது. த தேர்ட் இஸ் கிரியேட்டிவிட்டி டு த பவர் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டியே வந்து அப்படியே தானே வரைச்ச we have what is called the element of style. So அந்த மாதிரி அந்த ட்ரில்ஸ் அண்ட் அந்த மாதிரி அந்த வாசிக்கிறது. வயலின் வந்து அவர் சொன்ன மாதிரி அழகாக பிளெயின் ஃபிங்கர் போர்டு, எதுவுமே அது காட்டி கொடுக்காது. எங்கள் அப்பா சொல்லுவார், நீ தினம் வாசி 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 ஸ்வரமும் ஸ்தானமும் ஒன்றாகணும் அப்படிம்பார். அந்த சுத்தம் அதுதான் வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் த டெஸ்ட் ஆஃப் டைம். ஒரு மியூசிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா வந்து நாட் த ஹங்கமா அபவுட் இட், அந்த கேட்ட உடனே அந்த ஆவாஸ் அப்படிம்பா, வயிற்றுலேருந்து வர நாதம். திருவாவடுதுறை ராஜரத்ன பிள்ளை நாதஸ்வரம், சிவாஜி கணேசன் ஒரு ஆக்டிங், அவர் சொன்ன மாதிரி பெகனினி ஃபார் வயலின், இன்ஸ்டின் ஃபார் ஒரு ரிசர்ச், பிகாசோ ஃபார் பெயிண்டிங்னா எம்எஸ்டி குருஜி ஃபார் வயலின். ஹீ பிகேம் த வயலின் சொல்லுவேன் நான். ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து அவர் வந்து வாசிக்கர்ச்சியே அந்த உடம்போட அந்த பாடி லாங்குவேஜ் நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட. ஒரு சௌபாகியமாக ஒரு 46 இயர்ஸ் அவரோட சேர்ந்து மோர் தேன் 11,000 கான்சர்ட்ஸ் we did in both ஹிந்துஸ்தானி கர்நாடிக், ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு த்ரூ அவுட் இந்தியா. ஸோ அந்த த வே ஹி கெட்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் நோட் அப்படின்றது வந்து கூட இருந்து பார்க்கறச்சு தான் தெரியும். எப்படி வந்து அவர் அந்த சான்ஸ் இந்த பிரெத்தை வந்து டீப்பாக இழுத்துண்டு அப்படியே ஆரம்பிப்பார். அந்த ஃபஸ்ட்டு சா நீங்கள் கேட்டு அந்த பைரவியில் அது அப்படியே அந்த சா போட்டுருச்சு, அப்படியே அவரும் அந்த சாவும் ஒன்றாயிடுவார். அண்ட் இந்த இடத்துல எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்லுவார். பண்டிட் ஓம்கார்நாத் டாகூர்ஜி, டிசைபிள் ஆஃப் பண்டிட் விஷ்ணு திகம்பர் பலுஸ்கரிவாளோடலாம் அசோசியேட்டட், அப்பா சின்ன வயசுலேயே. ஸோ எங்காத்தில் எல்லாருக்குமே வந்து ஹிந்துஸ்தானி மியூசிஷியன்ஸ் பேர்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவோம் நாங்கள். ப்ரொஃபஸர் பட்வர்தன்ஜி, அந்த மாதிரி ஓம்கார்நாத்ஜி, உஸ்தாத் படே குலாம் அலி கான்ஜி, அவரோட வந்து கூட அப்பா வாட்ச ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ அவள் ப்ராக்டிஸ் பண்ணுறச்ச 4 தம்பூரா வச்சுப்பாராமா. அந்த 4 தம்பூராவோட அந்த காந்தாரத்தோட ரீங்காரத்தோட ஒவ்வொரு நோட்டும் சேரணும். எங்காத்துலேயே வந்து எங்கள் அத்தைமார்கள்லாம் வந்து தம்பூரா போட்டு அப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா. ஸோ க்ரியேட்டிவிட்டி டு த பவர் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி தான் நம்ம வந்து சுபமத்தூர் அலியில் கேட்டோம். நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு தி ஆஸ்பெக்ட் ஆஃப் தானம். 4 அப்பா வந்து யூஎஸ்ல ஆச்சு ஒரு கச்சேரி. மத்தியம கால தானம் பாருங்க.
மீட்டி மீட்டி வாசிக்கிறேன் பாருங்க. தானம் அப்பா டெவலப் பண்ணுறச்ச பரூர் சுந்தரமாயர்ஜி எப்போவுமே சொல்லுவாரம்மா, எப்படி சரஸ்வதி அம்மா அழகாக இன்னேட் ஸ்டேட்டில் தானம் வந்து வீணைக்கு எப்படி அத்தாரிட்டியோ அந்த வீணையோட அந்த நியூவான்ஸையும் சேர்த்து வீணையில் 2 தந்தி போட்டுப்பா, லயமீட்டு தாளமீட்டு அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து அது சேர்ந்து வரும். அந்த 2 தந்தி போடுறது வந்து தட் வாஸ் அதே மாதிரி சித்தாரில் வந்து வி ஹேட் த சிம்பாத்தட்டிக் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இட்ஸ் அ சம்மம் போனம். ஒரு ஸ்டைல் அப்படின்ற வந்து வி ஸ்டே ட்ரெடிஷ்னல் பட் வி கோ குளோபல் அப்படின்றதுக்கு வந்து எம்எஸ்சி குருஜி இஸ் அன் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து தேர் வேர் ராகாஸ் which were very synonymous with MSc Guruji, and I am very happy to present this fact in front of the legend Shri TVG Sahab. அவளும் அப்பா வாசிக்கிற போது சவால் ஜவாப். யூஸ்வலாக வந்து பாட்டுக்கும் வயலினுக்கும் இருக்கும். அதில் வந்து பவனுத்தில் வந்து கபகரிசா அவர் அப்படி அப்படியே மிருதங்கத்தில் வாசிச்சிருக்கார். மிருதங்கத்தில் சப்தஸ்வரம். ஸோ இந்த பாயா அண்ட் ஹாயா எஃபெக்ட் வந்து தாத்தாவும் அப்புறம் வந்து அப்பாவும் டிவிஜி சாரும் அந்த ரெக்கார்டிங் வந்து இன்றைக்கும் வந்து எல்லாருக்குமே அது பைஹார்ட்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி டிவிஜி சார் வந்து அவரோட மிருதங்க கச்சேரியில் சொல்லார், இதை பார் நாங்கள் சப்தஸ்வரங்கள் வாசிக்கிறோம் அப்படின்னு. எங்களுக்கு நிறைய சௌபாகியம். எங்கள் அப்பாவோட நான் வாசிக்கிற போது டிவிஜி மாமா நிறைய வாசிச்சிருக்கார். ஸோ வந்து ஒவ்வொரு வாட்டியும் அது ஒரு சௌபாகியமாக நினைக்கிற போது அதுதான் தியாகராஜ சுவாமி சொகசுகா மிருதங்க தாளமும் அப்படின்றார். மிருதங்கம் வந்து ஒரு மிருதுவான அங்கம் அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு த ஹால்மார்க் ராகாஸ், தி நளினகாந்தி அண்ட் அர்த்தநாரீஸ்வரம். ஐ எம் ப்ரெசென்டிங் சாம்பிள்ஸ். பரூர்ஜி கிட்ட என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த வாதி சம்வாதி அந்த காம்பினேஷன்ஸை ஒவ்வொரு இடத்துலையும் என்ஹான்ஸ் பண்ணி 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 நிறைய வந்து அவர் ராகத்தில் வாசிச்சிருக்கார். எங்கள் அப்பா அதை சொல்லிகிட்டே இருப்பா. அவர் வந்து ஒவ்வொரு வாசிக்கிற சங்கதீஸில் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பண்ணி அதில் வந்து ஸ்வரஸ்தானம், கிளாரிட்டி அண்ட் ஸ்பீட். இந்த இடத்துல எங்கள் அம்மா எனக்கு எப்போவுமே சொல்லுவாள், உங்கள் அப்பா வாசிக்கிறது வந்து ரெகுலராக நம்ம நார்மலாக வாசிக்கிறச்ச நார்மல் ஸ்பீடில் நடக்கிறோன்னா இட்ஸ் நார்மல் எனர்ஜி. பட் ஒரு மேரத்தன் வாக் பண்ணுற போது வி நீட் எக்ஸ்ட்ரா எனர்ஜி. பட் எம்எஸ்சி குருஜி அப்படி கிடையாது. அவர் ராகபேதம் அந்த ஸ்வரஸ்தானத்தில் கிரகபேதம் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு வெரி ஹை ஃபாஸ்ட் ஸ்பீட் வாசித்தாலும் சரி, ஹீ ஸ்பெண்ட் த சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அப்படின்னா வாட் அன் அமௌண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ். அண்ட் ப்ராக்டிஸ் எப்படின்னா இவர் ரொம்ப அழகாக சொன்னார். கையில் சரஸ்வதி, அப்புறம் மதியில் வந்து லக்ஷ்மி, ப்ரெசன்டேஷனில் வந்து அலைமகள் கலைமகள் மலைமகள். உங்களோட மதுரை மீனாட்சி வந்து நாங்கள் ரொம்ப டிவோட்டி. அந்த மாதிரி அந்த க்ரியேட்டிவிட்டியில் வந்து பரூர்ஜி கிட்டேருந்து அந்த பெர்பச்சுவேஷன் ஆஃப் தட் ஐடியா, ஒரு ஐடியாவை எடுக்கிற போது இது இன்னாரோட சங்கதின்னு சொல்லி பண்ணது பரூர்ஜியோட ட்ரைனிங் ஃபார் எம்எஸ்சி குருஜி. அண்ட் தட் இஸ் வாட்
we called as the M.S. Guruji style. Adila, we are going to hear the short glimpse of Manavi Alakincha. Kanti ஓட earliest ஒரு presentation concertsல அப்படின்னா அது கிரெடிட் பரூர் சுந்தரமையருக்கு, எம்எஸ்சி குருஜிக்கு, எம்எஸ் அனந்தராமன் சாஹிப்க்கு. அதுக்கு முன்னாடி நளினகாந்தி எடுத்து வாசிட்டதுக்கு இன்டர்நெட்டில் ஐ couldn't find any samples. அது இன்றைக்கி அவ்வளோ பாப்புலராக இருக்குது. எல்லோரும் அதில் தில்லானா பண்ணியிருக்கா, அதில் சினிமா பாட்டு வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. பட் நளினகாந்தியில் மகரி இது வாசித்த உடனே ஓ இது எம்எஸ்சி குருஜியோட சங்கதி ஸோ இந்த நான் எதுக்கு சொல்கிறேன்னா, திஸ் இஸ் கால்ட், இன்றைக்கி வந்து ஸ்ரீராம் டைம் ஸ்டாம்ப்னு, திஸ் இஸ் கால்ட் த சங்கதி ஸ்டாம்ப். இந்த சங்கதி வாசிச்சா இந்நேரம் ஞாபகப்படுத்துறது அப்படின்னு. வயலினில் வந்து வி ஹாவ் டு என்ன சொல்கிறது, சால்யூட் 6 people who gave the queen status. துவாரமன் சாமி நாயுடு, கும்பகோணி ராஜமாணிக்கம் பிள்ளை, சவுடே அஜி, அதே மாதிரி லால்குடி சார், டிஎன் கிருஷ்ணன் மாமா அண்ட் எம்எஸ்சி குருஜி. சோலோ அப்படின்னு அந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வரத்துக்கு அவள் எவ்வளோ பாடுபட்டான்னு நம்மளாம் இன்றைக்கி சோலோ வாசிக்கிறச்சத்தான் மனசில் புரியும், வாசிக்கிறச்ச இன்னுமே நல்லா புரியும். ஸோ ப்ளீஸ் பிளே நளினகாந்த். ஒவ்வொரு சங்கதிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி சொல்லுவேன். இந்த மூணாவது சங்கதி கேளுங்கோ, எவ்வளோ அழகாக அது வருது பாருங்கோ. இது வந்து தாத்தா ஒரிஜினலாக போட்ட சங்கதி அலாங் வித் தியாகராஜாஸ் பியூட்டிஃபுல் சங்கதிஸ். நெக்ஸ்ட் வந்து குமுதக்கிரியா. அந்த காலத்தில் வந்து செம்பை பாகவதர்ஜி அவரோட தாத்தா வந்து திருச்செங்கோடு அப்படின்ற இடத்துல போன போது அங்கே சிவன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அர்த்தநாரீஸ்வரம் அப்படின்னு. ஸோ அந்த சாங்கை வந்து மியூசிக் வேர்ல்டில் ரொம்ப நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதை ஒரு சாம்பிள் எங்கள் தாத்தாவோட வாசிச்சிருக்கார். I just wanted to play that sample for you.
அதே மாதிரி சுப்பிரமணியனம் அந்தலேருந்து கேட்கலாம். இது ரெண்டுத்துலேயுமே வந்து முத்துசுவாமி தீட்சிதர் வந்து சிவனோட அந்த அர்த்தநாரீஸ்வரம் அந்த ஃபார்மை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வரார். அண்ட் இந்த மாதிரி காம்போசிஷன்ஸை பாப்புலரைஸ் பண்ணது எம்எஸ்சி குருஜி அதோட கச்சேரியில் வாசிச்சது. ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் ஃபஸ்ட் டைம் தபலாவோட பெர்ஃபார்ம் பண்ணி பண்டிட் கிருஷ்ணானந்த்ஜி அவர் வந்து தபலாவோட டேக்காஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் வித் இன்டென்ஸ் ட்ரைனிங் ஃப்ரம் ஸ்ரீ பண்டிட் லால்ஜி கோக்லேஜி அவரோட வந்து அவரோட ஆனிவர்சரிக்கு வந்து பூரியா ராகம் அதை வந்து ஒரு சாம்பிள் போடுறேன். ஸோ எம்எஸ்சி குருஜி வந்து ஹீ இஸ் ஒன்லி டாப் கிரேட் ஆர்டிஸ்ட் இன் போத் ஹிந்துஸ்தானி அண்ட் கர்நாடிக் மியூசிக் ஆல் இண்டியா ரேடியோவில். இது வந்து ஒரு ஹிந்துஸ்தானி மியூசிஷியன் வந்து சொன்ன கமெண்ட் உஸ்தாத் அம்ஜத் அலி கான் அவள்லாம் வந்து நான் டெல்லியில் வந்து படித்த போது விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸ் एक जो दक्षिण का जो वायलिनिस्ट कर्नाटक के कोई भी छाया बिना एक प्योर हिंदुस्तानी हम सुन सकते हैं वो है वायलिनिस्ट एमएसजी गुरुजी. கர்நாடிக் டச்சே இல்லாத ஒரு ஹிந்துஸ்தானி மியூசிக் வாசிச்சு இந்த மாதிரி ஒரு அபூர்வமாக வாசிச்சது. அது மாதிரி தான் வந்து ப்ரொஃபஸர் தேபு சௌத்ரின்னு சொல்லுவார். ஒவ்வொரு இடத்துலையும் பண்டிட் அரவிந்த் பாரிக்ஜி அவர் வந்து நிறைய வந்து தாத்தாவும் அப்பாவுமா வந்து பாம்பேயில் கச்சேரியெலாம் வந்து கூப்பிட்ருக்கார். ஸோ அந்த பண்டிட் லால்ஜி கோக்லே அவரோட ஃபஸ்ட்டு மெமோரியல் ஆனிவர்சரிக்கு வாசித்த பூரியா ஐம் ஜஸ்ட் பிளேயிங் இட் ஃபார் 2 minutes. அவரோட வாசிக்கிற பாக்கியம் எனக்கு. அந்த காலத்தில் வந்து தாத்தா வந்து ஜெர்மன் ரேடியோ எல்லாமே போட்டு கேட்பா. ராத்திரி ஆனால் எல்லா சங்கீதமும் கேட்கணும் அப்படின்னு. தாத்தா வாஸ் லைக் என்ன சொல்கிறது, அவர் சொன்னார் த மேஜிக் வாண்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்னா த மேஜிக் விசார்ட் ஆஃப் வயலின்னு சொல்லணும் தாத்தாவை. ஃப்ரிட்ஸ் கிரைஸ்லர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் நோட்ஸ் பாடம் பண்ணி ரொம்ப அழகாக வாசிச்சா. அண்ட் வயலினை பற்றி நான் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் வயலின் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறா. வயலினோட ஷேப் அண்ட் ஃபார்ம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து பர்ஃபெக்ட் பண்ணால் அதோட டியூனிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தபோது அதோட மொடாலிட்டி ஆஃப் அவுட்புட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் இங்கே மகாராஜா சுவாதி திருநாள் அண்ட் பாலசுவாமி தீக்ஷிதர் அந்த வயலினை வந்து பியூட்டிஃபுல்லாக நொட்டு சாகித்யம் இன்ட்ரடியூஸ் பண்ண போது சாப்பா டியூனிங்கில் நம்ம கர்நாடிக் மியூசிக் வாசித்தது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா அதில் நெக்கை அப்படியே தூக்கி வைக்கிறது இங்கே அப்படியே நம்ம கிரவுண்டில் உட்காந்து வாசிக்கிறோம், டைரக்ட்லி கனெக்டட் வித் அர்த். இதில் வந்து இவ்வளோ சாதனை பண்ணது ஐ திங்க் the basic system of staying traditional and going global beautifully fits in. So அவரோட வாஷ் இங்கிலீஷ் நோட்ஸ் அவர் எப்படி அவர் மைண்டை கண்டிஷன் பண்ணிக்கிறார் அப்படின்னு ஒரு ரேர் ரெக்கார்டிங் எனக்கு மை ஸ்டூடெண்ட் பிஜோ கேமி அதை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு.
அவர் எப்படி வாசிச்சு பார்க்குறாரு பாருங்க. ಎರಡು ಕೇಳ್ಬೋದು. Thank you for giving this wonderful opportunity to share my great association being the daughter of M.S. Guruji. And I always think he's just not my father. He is a God whom I met in my life, and I live with him and he lives with me. Thank you so much. And I appreciate the patience of all of you for hearing this. Thank you. And I hope you enjoyed the samples which I had collected and specially made for all of you. Thank you. Thank you, Narmadha ji, so much. The பேசிண்டே போகலாம். 1, 2, 3, 4 days. அவ்வளோ samples, அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. தேங்க்ஸ் டு மாடர்ன் டெக்னாலஜி. ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. இந்த கண்டினியூட்டியில் as grounded in sampradaya and as grounded in our sense of sadhana, outward looking, very outward looking MSG. பார்க்கறதுக்கு அப்படி இருக்கலாம், ரொம்ப சாத்விகமாக, பட் வெரி அவுட்வர்ட் லுக்கிங். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு பேகனினியோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ மெனி பியூட்டிஃபுல் டெக்னிக்ஸ் விச் வி நவ் டேக் ஃபார் கிராண்டட் எல்லாம் ப்ராபப்ளி சுந்தரமையர் சார் ஆர் எம்எஸ்ஜி சார் அவா கொண்டு வந்தது தான். ரைட் ஃப்ரம் த லாங் போ, இட்ஸ் கால்ட் சாஃபிலே. எம்எஸ்ஜி போ போட்ட மாதிரி யாரும் முன்னால் போட்டதில்லை, யாரும் போடவும் போகிறதில்லை. கரெக்ட்? It gives you, it's like the rainbow. எல்லா கலர்ஸும் வேறு, எல்லா டோனும் வேறும், அந்த டிரான்ஸ்லூசன்ஸ் இருக்கும், அந்த பிரைட்னஸ் இருக்கும், அந்த கலர் இருக்கும். அதான் ஆமாம், கண்டினியூஸ். ஆமாம், அந்த போ சேஞ்சிங் தெரியாது, அப் டவுன் டு டவுன் போ தெரியாது. அந்த டோன் அப்படியே நிறைஞ்சிருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். அதில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெய்வத்தையே பார்க்கலாம் அந்த ஒரு சா போடுறதுலையே. அவர் அந்த see, I will tell you one small technical thing about the violin. For a violin, each tone to have uniform tone across the strings, even in a very good instrument like a Stradivarius, it's a struggle. நான் நிறைய வாசிச்சிருக்கேன். I have had the opportunity of playing on some very very good violins. ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து வேறு ஸ்ட்ரிங் மாறுறது டோன் சேஞ்ச் ஆகும். அது எப்படி இவருக்கு மட்டும்தான் அந்த டோன் சேஞ்சே ஆகலை. ஐ எம் நாட் ஜோக்கிங். அவர் எந்த தந்தியில் வாசிக்கிறான்னு என்னால் யூஸ்வலாக கண்டுபிடிக்க முடியும். ஈவன் ரெக்கார்டிங் ஐ கேன் மேக் அவுட் எந்த ஸ்ட்ரிங்கில் வாசிக்கிறா. இப்போ சா பாத்தந்தியில் வாசிக்கிறாளா, ஓப்பன் ஸ்ட்ரிங்காக வாசிக்கிறாளா தெரிஞ்சிடும். இவர் வாசிக்கிறது தெரியவே தெரியாது. ஹார்மோனிக் வாசிக்கிறாரா, தட் இஸ் அந்த சா தந்தியில் ஹார்மோனிக் சொல்லுவா, அந்த மேல்த்த சா. அல்ல அந்த பாத்தந்தியில் சா வாசிக்கிறாரா தெரியாது. அந்த கண்டினியூட்டி ஆஃப் டோன் is still mind-boggling. It's just mind-boggling.
அவரோட கையில் தான், அவரோட போயிங்கில் தான் இருக்குது, அவரோட போவில் தான் இருக்குது. சரி, நம்ம நிறையா லெஃப்ட் ஹேண்டை செலிப்ரேட் பண்ணுறோம் வயலினுக்கு தான், ஐயோ விரல் எப்படி ஓடுறது, என்ன வர்ச்சுவாசிட்டின்னு. பட் இந்த ரைட் ஹேண்ட் இருக்கே அவரோடது, ஐயோ அமேசிங். எவ்ரி டைம் ஐ லிசன் நம்ம வாசிக்கவே வேண்டாம் தோணி விடுறது அந்த அளவுக்கு. யூனோ ஈவன் லாஸ்ட் 4-5 days as I've been listening for this presentation, every time I am frustrated, then every time I have to pick myself up. அந்த ஒரு ப்ராசஸ். பிகாஸ் நம்மளாம் ஹியூமன் பீங்ஸ் தானே, அவர் ஹியூமன் இல்லை சொல்லிட்டேன் முன்னாலேயே. He is beyond being. இல்லை 6 months இல்லை, இது வந்து பூர்வ ஜென்மத்திலேருந்தே கற்றுன்னு வரார் அவர். அதுதான் நான் சொல்கிறேன், அவர் பேகனினியா இருந்து தான் வந்திருக்கார். அது சும்மா ஒரு ரிவிஷன் தான், இந்த ஜென்மத்தில் ஒரு ரிவிஷன். But all these techniques, like in the staccato, தானத்தில் staccato technique, and the spiccato technique, bouncing the bow, and the over the across the strings வாசிக்கிறது, double stops, triple stops, chords வாசிக்கிறது, எல்லாமே it is he plays as if he's been doing it for his whole life. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ஷன், அந்த மாஸ்டரி ஆஃப் த போ ஸ்ட்ரோக்ஸ். அது வந்து நம்ம கேட்கும்போது நமக்கு தெரியறதில்ல. ஸ்டைல் எம்எஸ்சி ஸ்டைல்னு ஈஸியாக சொல்லிவிடுறோம், பட் அதுக்கு பின்னால் என்னெல்லாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு we have also I am making you aware that it is a very conscious, hard worked and exceptionally brilliant process. You know, அதில் ஒரு அந்த இன்ஸ்டிங்க்ட், அந்த இன்ட்யூஷன் தான் நம்ம சல்யூட் பண்ணுறோம். எப்படின்னா அவரோட I will present 1 or 2 because we are also running short of time. Some samples அவ ஹிந்துஸ்தானி மியூசிக் கொஞ்சம் போட்டு காமிச்சா, எவ்ரி டைம் அவர் பிடிக்கிறார் ஒரு ஹிந்துஸ்தானியில். காயக்கி ஸ்டைல் சொல்கிற எல்லாருமே nowadays everybody claims is காயக்கி ஸ்டைல். அது ஒரு ஸ்டைல், அது ஒரு எல்லாருமே கிளைம் பண்ண தொடங்கியாச்சு. இஸ் காயக்கி ஸ்டைல், சித்தார் வாசிக்கிறவே சொல்கிறா, இது வாசிக்கிறவே. ஒன்றுமே காயக்கி ஸ்டைல் இல்லை ஆக்சுவலி. பக்கத்தில் போனால் எல்லாம் ஏமாத்தல் தான். எம்எஸ்ஜி மட்டும்தான் பியூர் காயக்கி ஸ்டைல். திஸ் ஐ கேன் சே because I'm a decent singer, I'm a decent violinist. I have a right to say that. Especially Hindustaniயில், என்னத்தினால ஹிந்துஸ்தானியில் வயலின் வந்து, this is my theory, the continuity and it's very vocal based. அதனால தான் every instrument in Hindustani plays in its own instrumental way, whether it be sitar or whether it be sarod or whatever. Only MSG is a true vocal reproduction on because the vocal is a supreme instrument. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கூட கம்பீட் பண்ணுற லெவலுக்கு ஒரு சவுண்டு, ஒரு டெக்னிக், ஒரு அழுத்தம், ஒரு கமகம், ஒரு வர்ச்சுவாசிட்டி கொண்டு வந்தது எம்எஸ்ஜி சார். whether it be in alap, whether it be in jod, whether it be in jhala, whether it be in bandish, whether it be in what is called bol alap, whether it be in bol tans, எல்லாமே amazing. The range அண்ட் அந்த நிற்கிறது வந்து படைகுலா மாலிகானோட வாய்ஸ் மாதிரி இவரோட ஷட்ஜம் பஞ்சம் எல்லாம் நிற்கும். இட் வில் பி ஸோ அன்ரியல். அண்ட் அந்த நிதானம் அண்ட் ஹிந்துஸ்தானியில் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் த அனுஸ்வராஸ் அண்ட் த மீண்டு சொல்லுவாள். மீண்டுனா நம்ம ஜாரு சொல்கிறோம் இல்லையா, சும்மா ஜாரு எல்லாம் இல்லையா, அது ஒரு ராகத்துக்கும் ஒரு மாதிரி ஜாரு இருக்கு. ஜாரு தான் ஸ்லைடிங் ஃப்ரம் ஒன் நோட் டு தி அதர். இப்போ தர்பாரியோட நீ டு தா is very different from some other ragas நீ டு தா. அந்த அளவு, அந்த மீண்ட் எல்லாமே அவர் மாஸ்டர் பண்ணி அந்த. so I will play this Miyaki Malhar a little bit and let us for want of time we will not be able to. I also request everybody else who comes later also just to pull samples because அதை கவர் பண்ண முடியாது. ஆன் இருக்கா ரவி? Luckily I didn't bring any samples. It is coming from my heart. நாங்களும் ஹார்ட்ல தான் பேசிட்டு இருக்கோம்.
go to one fast section and see how it is. Permission illenu varudhu. See, the idea is that it's very, MSG is very dear to me because now ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கிறப்போது I will just narrate one small. எங்க அப்பா சங்கீத் சம்மேளனில் டிவிஜி சாரும் எம்எஸ்ஜி சாரும் டிவிஜி சார் வாசிச்ச ஒரு ரெக்கார்டிங் சங்கீத் சம்மேளன். I was probably 3 or 4 years old. அப்போ ஒரு கல்யாணி, ஒரு ஹிந்தோளம், ஒரு சிந்து பைரவி, தயமாடு ரங்கா வாசிச்சு அது அப்படியே நான் மனப்பாடம். அது அந்த டேப்பே, அந்த ஸ்பூல் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாப்பா, அது தேஞ்சு போய் எங்கள் அப்பா வந்து திருப்பி அதை ரெக்கார்ட் பண்ணி திருப்பியும் தேஞ்சு போயிடுது. இட் இஸ் 1000 times அதுக்கு மேலே கேட்டு எனக்கு எல்லாமே மனப்பாடம். So like I said, I won't be exaggerating when I say I am playing the violin today to some extent because of MSG sir. And in the Hindustani also is because of him. When I was about 14, மாரு பிஹா ஒன்று கேட்டேன். மாரு பிஹா கேட்டேன். அதுக்கப்புறம் பிலாஸ் கானி தோடி, இது ரெண்டுமே எம்எஸ்ஜி சார் வாசிச்சு பாம்பே ரேடியோவில் கேட்டேன். அண்ட் அந்த the joy and the magic of it was so much, I started playing. And that is why நாங்கள் பேசிட்டு இருந்தோம், எம்எஸ்ஜி தான் மானசீக குரு. எம்எஸ்ஜி எங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு அதுதான். See, but for me he is nothing less than a real guru. Because என்ன ரியல் குரு, ஃபால்ஸ் குரு, என்ன குரு என்ன குரு தான். பட் நான் அதை கேட்டு அந்த ஆல் இண்டியா ரேடியோ காம்படிஷனில் வாங்கி ஐ காட் த கோல்ட் மெடல். அது கேட்டு வாசிச்சு அந்த அளவுக்கு இட் வாஸ் சச் அ டாக்குமெண்ட் ஆஃப் டீச்சிங். கரெக்ட். நான் அதுக்கு முன்னால் ஹிந்துஸ்தானி கற்றுட்டுல ஒன்றும் கற்றுட்டு. ஸோ தட் இயர் ஐ வாஸ் பீன் போத். ஐ ஒன் த வாட் ஐ எம் சேயிங் இஸ் தட் தி எஃபெக்ட் ஆஃப் ஒன் மேன்ஸ் பிளேயிங் கேன் பி so significant. அதுக்கப்புறம் அவர் அதுக்கு முன்னால் ஒருக்கா ஆற்றுக்கு வந்திருந்தார். எங்கள் ஜெயலக்ஷ்மி கோபாலகிருஷ்ணன் அவன் வந்து எம்எஸ்ஜி சாரோட கசன். ஆமாம், மிருதங்கம் வாசிப்பார். ஷீ ஸ்டேட் இன் ஆர் காலனி. ஸோ இப்படி ஒரு பையன் வாசிக்கிறான். ஐ வுட் ஹவ் பீன் அபவுட் 9 or 10. ஆற்றுக்கு வந்தார். ஸோ சாஃப்ட் ஸ்போக்கன் இப்போ சொன்ன மாதிரி. அவர் பேசவே மாட்டார். வந்து உட்காந்தார். 6 மணி நேரம் கேட்குறேன்னு எதுவும் வந்தார். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் நான் வாசிக்கிறத கேட்டுட்டு he was so happy. And then I will never forget those inspirations சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் நிறைய சந்தர்ப்பம், நிறைய இடத்துல அவர் சவுத் ஜோன் ஹூக்கப்பில் ஒருக்கா என்னோட ஆந்தோலிக்கா கேட்டு கால் பண்ணி சொன்னார், ரொம்ப அழகாக இருக்குது, மை பிளெஸ்ஸிங்ஸ்னு. எல்லாமே பிளெஸ்ஸிங்ஸ் தான் நிறைய. தென் ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்டர்வியூ ஹிம் ஃபார் த நேஷனல் ஆர்கைவ்ஸ் அண்ட் all India radio. Yes, Narmadha ji was a big support. This was in his senior years. He would have been probably 80 by 75 plus at the time. So Narmadha ji helped a lot in that. That's a beautiful document of his life, of his sadhana, of his own impressions of his early sadhana. illa romba alaga pesirukkaru. 3 parts archives autobiography. And avarku edho enna mele oru priyam. Sriram pandramna, see, he never sought anything. Okay, எனக்கு ப்ரோக்ராம் கொடுங்கோ, எனக்கு ஆர்கைவ் பண்ணுங்கோ எல்லாம் அவர் சொன்னதே இல்லை லைஃப்பில். ஆரோ கேட்டப்போ சொல்ல ஸ்ரீராம் பரசுராம் பண்ணுறாருன்னா நான் வந்து பேசுகிறேன்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு பிரியம் அவருக்கு. அதுக்கும் ஏதோ பாகியம் பண்ணியிருக்கணுமேண்ணா இல்லையா? நான் இந்த ஜென்மத்தில் ஒன்றும் பண்ணல. பட் ஐ வுட் ஹவ் டன் லாட் ஆஃப் பாகியம் டு have to get the love of such a avatara purusha, you know. So 2-3 sample நானும் வச்சிருந்தேன் இந்த அர்த்தநாரீஸ்வரம் எல்லாம். I will play this one thing of Dujavanti. Yeah. பேசிக்காக எம்எஸ்ஜி அப்படின்னு சொன்னால் அது இந்த ஒரு எபிசோடில் முடியாது. அவர் இஸ் born for once in 500 years மாதிரி we require 500 years of episodes. இது அனந்தராமன் சாரும் எம்எஸ்ஜி சாரும் doing well is so overwhelming because சாகித்யம் இல்லையே, விளம்ப காலத்திற்கு ஓடும். பட் எம்எஸ்ஜி சாருக்கு
beginning la metronome vecha enna beats per minute o adu end varaikum after 10 minutes it will be same, because the mastery is so complete, there is no anxiety. ஓடுறதே ஆங்ஸைட்டினால தான், தெரிஞ்சா உங்களுக்கு கச்சேரியில் ஸ்வரம் போடுறது ஓடுறது எல்லாமே டியூ டு யூ ஆர் பீங் அன்ஷூர் ஆஃப் யுவர் செல்ஃப். Okay, we will. There was a very beautiful ஒரு சின்ன ஆலாப்பனை துஜாவந்தி, எவ்வளவு ஸ்வீட்னஸ் வந்து பாருங்க. அவர் போ வைக்கிறதும் தெரியாது, போ எடுக்கிறதும் தெரியாது ஸ்ட்ரிங்ல. அந்த கிருத்தியோட அந்த ராக லட்சணம் is also very important in his playing. இப்போ இது வந்து இந்த ஃப்ரேஸ் வாசிச்சது வந்து அகிலாண்டேஸ்வரோட ஃப்ரேஸ் தான். இந்த ஃப்ரேஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த பாசஸ் we will cut. Sorry for breaking it in between, but for சொல்லுங்க. இந்த ஒரு வயலின்ல ராகம், with your permission and the permission of the chair, வயலின்ல ஒரு ராகம் வாசிக்கிற போது அந்த டெம்போவை மெயின்டைன் பண்ணோம் பாப்பா. இப்போ நம்ம கர்நாடிக் மியூசிக் ஜோன், மெக்கா ஆஃப் கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கோம் சென்னையில். பாட்டுனா லிசனர்ஸ் ஆர் ஸோ யூஸ்ட், பட் வயலினில் வந்து அந்த டெம்போவை மெயின்டைன் பண்ணி அது ஸ்னிக்தம், அதாவது வந்து அதோட எலாஸ்டிசிட்டி, அதுதான் அது எப்படி வந்து அந்த டைம் டியூரேஷனில் த டைனமிக்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படின்றத அவர் வந்து நேச்சுரலாக பண்ணிடுவாங்க. தேங்க்யூ. Again, a small alapne from Subha Pantugrali. Also the sweetness, and I am able to sense an inspiration from the sound of the Shehnai. In terms of how his bow automatically leads to the tone of the Shehnai. Violin is such a beautiful instrument. Adla vandu flute tones, that is wind tones ellame varum. And depending upon how the bow pressure and the bow speed and where you play between the bridge and the fingerboard, you know, adula nariya techniques irukku. Shehnai is so beautiful on the violin. Adu apdiye Shehnai kekkradhu. The tail of that, every other, we contour a tail fade out of it. You can hear the blowing, the Shehnai. Just 1 minute alapane, but it brings to mind the sound of the Shehnai. It's very nice. I will play another excerpt of a ராக் காஃபியில் ஒரு டும்ரி மாதிரி வாசிச்சிருக்கார். ஸோ த லைட்டர் வே ஆஃப் பிளேயிங், ஆப்வியஸ்லி ஹீ இஸ் வெரி
inspired by Bade Ghulam Ali Khan Sahab. Inspired Solarthoda, they all share the same musical domain. You know, they are constantly being inspired by each other. So the lightness, the filigree work solva in the jewelry, the podi sangadis, ador delicateness and ador complexity, ellame and the or folk feel, ellame avar vasikkiradhu. As a violinist, I can make out bow pressure eppadi slant panni vasikkirar, eppadi and the fingering of the podi sangadis la eppadi pandrar. It is very different from the deep Mia Hamalhar. स्वर्गीय गोपालकृष्णन द्वारा Zamzama சொல்வாருக்கு. இந்த மாதிரி பொடி சங்கதிஸ்க்கு இந்துஸ்தானில ஜம்சமா, நசாகத் அலி, சலாமத் அலி கான் பாடுறது, படே குலாம் அலி கான், பர்கத் அலி கான் இவெல்லாம் பாடுற அந்த சிந்தி அங்கேருந்தா இந்த டும்ரியோட அங்க வந்திருக்கு. ஸோ யூ கேன் ஹியர் இட் ஆன் த வயலின். ஸோ அந்த அளவுக்கு அவர் இதுல இருந்து அப்சர்வ் பண்ணிருக்காரு. ரேடியோ ரெக்கார்டிங் இருக்கு. எங்க அப்பா தான் வாட்சா ரேடியோல பாய் ரசூலான் பாய் ரசூலன் பாய், ஆமா, அவங்களுக்கு 2 வருஷம் செட் ஆவாச்சா, நிறைய பேர் தெரியாது. எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஒரு அவர் போனப்புறம் எங்க அப்பாவோட வீடியோ ரெக்கார்டிங் பண்ணினா எப்படி அவர் எங்க அப்பா புத்தக வாசல் கற்றுட்டா அப்படிலாம் அப்பா சொல்லியிருக்காரு. பாய் ரசூலான் பாய்க்கு வாசல் அதுலதான் அந்த தும்ரியோட அங்கு. So in the this is a tumri which is sung by Nazakat Salamat. Nahi pade morenan savadiyare. In the sangadiyar savadiyare Ram nahi pade morenan savadiyare Ram nahi pade morenan hara nahi pade morenan. இந்த பொடி சங்கதிஸ் எல்லாம் கொண்டு வருது. இது ரொம்ப ஹை ஸ்ருதி. பட் அந்த I can appreciate absolutely the mastery of that vocal idiom. Tumriya vocal idiom is separate, khayal vocal idiom is separate. அது ரெண்டுமே அவர் இந்த மேஜிக் கிரியேட் பண்றார் on the violin. இந்த லக்கி ரொம்ப அழகா இருக்கும். பட் we don't have time. I think I will end with a couple of என்கிட்ட ஒரு there is a Manavya Alakinchara that he has played when he is about 20-22.
I remember hearing it, I could not locate the recording. Sundaram Ayar would have asked it. So at the Ketapram, I felt that he had achieved everything on the violin by that age. அதுக்கப்புறம் சும்மா நம்மளுக்கு வேண்டி தான் அவர் வாசிச்சார். His sadhana was complete. His achievement, accomplishments had touched the sky. அது கேட்டிருக்கலாம் நீங்க. பரூர் சுந்தரமையரோட வாசிச்ச ஒரு மனவியால கிஞ்சிராதட்டு. I think அந்த ஷார்ட் EP நினைக்கிறேன். அந்த EP தான். ஆமா. 3 minutes. He was 22 years old. அது வந்து ஒரு பிளேட் போட்டுட்டு அந்த சரணத்துல இருந்து மறுபடியும் திருப்பி போடுவாங்க அந்த பிளேட்டை. அப்படியா? ஆமா. அதோட ஒரு போர்ஷன். அப்போ EP அவர் எப்படி வாசிச்சிருக்கார்? 4 ஆக்டேவ்ஸ்ல வாசிச்சார். அதுல அந்த ஒரு போர்ஷன் போட்டேன். அதுல ஒரு போட்ட அதுல என்ன ஒரு பியூட்டினா வயலின் பைப் ஸ்ட்ரிங்ஸ் வரும் 4 கட்ட 4.5 கட்டையில வாசி. ஆமா. கை விரல் எல்லாம் வெட்டி இருக்கு கட் ஸ்ட்ரிங்ஸ்ல. அப்பா சித்தப்பா தாத்தா கட் ஸ்ட்ரிங்ஸ்ல டென்னிஸ் ராக்கெட் ஸ்ட்ரிங்ஸ் அதுல தான் வாசிச்சிருக்கா. பெராஸ்ட்ரோலாம் அப்புறம் வந்தது. ஆமாமா. ஸோ இந்த கட் ஸ்ட்ரிங்ஸ்ல வாசிக்கிறதுல என்ன பியூட்டினா எப்படி வந்து நம்ம நார்மல் ஸ்டியரிங் ஓட்டிட்டு பவர் ஸ்டியரிங் ஓட்டினா எவ்வளோ ஈஸியாக இருக்குது அந்த மாதிரி அந்த கையோட அழுத்தம் வந்து வயலின் ஸ்ட்ரிங்ஸில் ரொம்ப அழகாக செட் ஆகிடும். As an accompanist, I wanted to play a couple of very beautiful things. எப்படி ஒரு இதெல்லாம் நமக்கு டைம் இருக்குமா தெரியாது. டிகேஜே சார் கூட ஒரு கிருதி ரெண்டிஷன். ஹவு டிகேஜே சார் சேஞ்சஸ் ஹிஸ் சிங்கிங் ஸ்டைல் டு சூட் MSG's ஸ்டைல். அந்த வேற இடத்துல வந்து மாலி கூட ஃப்ளூட் மகாலிங்கம் had his own sense of ஸ்வரஸ்தானா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு காப்பி ஒரு காக்கல் நிஷாதம்னா அவருக்கேன்னு ஒரு இடம் இருக்கு, ஸ்தானம் இருக்கு. கரெக்டா? பட் MSG சார் விட்டு கொடுக்க மாட்டார். நிஷாதம்னா இதுதான். ஸோ பட் அட் த சேம் டைம் த தர்மா ஆஃப் அக்கம்பனிஸ்ட் எந்த இடத்துல இப்போ மேல் ஸ்தாயில நிஷாதம் பிடிச்சாருன்னா இவர் காட்டி கொடுக்காம கீழே கரெக்டாக வாசிப்பார். ஸோ ரிமாப்பா நீ 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 அப்படி பிடிப்பார் மாலி. ரிமாப்பா நீ 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 குறைஞ்சுட்டே வரும் அவரோட ஸ்டைல். பட் இவர் வந்து கீழே கரெக்டாக வாசிச்சுடுவார். ஸோ அதுக்கெல்லாம் we don't have time, but I will let me see if I can play that for you. That is truth and nagar pomata. Just because you are an accompanist doesn't mean you have to, what you believe in, you stand for it. ரெண்டு நிக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்ல காது இருந்தா கேள்வி பர்சீவ். டிஃபரண்ட். See? எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஒரு பப்ளிக் இன்டர்வியூவில் நான் ஒரு MSG சாரை இன்டர்வியூ பண்ணும்போது, அஃப்கோர்ஸ் he had immense respect for all musicians, you know. He was such a secure person, you know. People many times never understood him well because he was very quiet. யார்கிட்டையும் பேச மாட்டார், very principled. but அதனாலேயே நிறைய பேர் அவரை மிஸ்டேக் பண்ணுவா. that is ரொம்ப அலூஃபாக இருக்கார். but that is his personal nature is to be very soft, very soft spoken. ஸோ அந்த இன்டர்வியூவில் நான் ஒரு கேட்டேன் சும்மா என்னோட ஒரு அல்பாசைக்கு. and this is about I think 10 years back when I had already also started singing. ஸோ கேட்டேன், சார் எனக்கு நீங்கள் வாசிக்கிற பாகியம் கிடைக்குமான்னு. look at how diplomatic he was. he told, but நீ தானே வயலின் தானே வாசிக்கிறேன். so he was also very quick witted, ரொம்ப quick witted he was. and it's very amazing. The same thing happened once when he had come home. நான் வந்து these are all beautiful things I am just sharing. ஒருக்கா வந்து சார் உங்கள் கைப்படணுமே என்னோட வயலின்ல சொன்னேன். அப்போ ஆக்சுவலி இட் வாஸ் ராகு காலம். ஸோ இப்போ நான் வாசிக்க மாட்டேன்னு சொன்னேன். what I am saying, I am just being such an honest person he was, and such a witty person also, you know. MSG with T.K. ரங்காச்சாரி ஒன்று இருக்கு. இதுல அவ ஸ்வரம் போட்டிருக்கா கருடத்வனியில். So again அவ ஸ்டைல் மாத்திப்பா.
பிகாஸ் அவளுக்கு வந்து எம்எஸ்ஜி கூட கம்பீட் பண்ண முடியாது. We might say whatever we want, but the fact of it is that when you are playing with a very great violinist, the vocalist also is afraid. அந்த போர்ஷன் போடுங்க அப்பா வாசிச்சது. லெஜெண்டரி இந்த இடம் அப்பா வாசிச்சது. ஸோ அவர் இந்த ட்ரில்ஸ் சொல்வா, அந்த ட்ரில்ஸோடு கூட இதில் யூஸ் பண்ணியிருக்காரு. ட்ரில்ஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் வெரி ஃபாஸ்ட் ஆல்டர்னேட்டிங் பிட்வீன் டூ நோட்ஸ். இட்ஸ் ஆல்சோ வெஸ்டர்ன் டெக்னிக். அப்போ அதெல்லாம் கூட அவர் இன்கார்பரேட் பண்ணிட்டார். ரொம்ப சீம்லெஸ்ஸாக அதை வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டார். எஸ், ஆமாம், கரெக்ட். ஸோ இது லைக் நர்மதாஜி செட், தேர் வர் சம் ragas which came into being for MSG to play. இப்படி சொல்லலாம். ஒரு ஹிந்தோளமோ ஒரு ரஞ்சனியோ, எஸ்பெஷலி பஞ்சம வர்ஜ்ய ராகாஸ். பஞ்சம வர்ஜ்ய ராகாஸ் வந்து வயலினில் ரொம்ப கஷ்டம். ஒரு ரஞ்சனி ரொம்ப ரொம்ப டஃப். பிரதிமத்தியமம் இதெல்லாம் ரொம்ப டஃப். பட் அதில் அதெல்லாம் கையாள் மாதிரி யாராலுமே பண்ணவே நினைச்சே பார்க்க முடியாது. அதான் அந்த pa tandi goes out of the picture. So you are probably playing on two strings essentially, and the panchama milliye. So how you do those transitions is very very difficult. Adnala yarum vasikave maata 90%. But in the raga, some of the ragas like hindolam la vaasicha mari chance illa yarukume. Hindolam, ranjani, shubhapantuvarali, these are all ragas in which we are just, there is somebody at the super 100% level, nammalla or 5% 10% aim பண்ணிட்டு இருக்கோம். That is the fact of the matter. ஒரு இந்தோளம் வாசிச்சிருக்கார் ஒரு ஆல் இண்டியா ரேடியோ மும்பையில், நீரஜாக்ஷி காமாட்சி, just one piece for the whole 1 hour. Amazing. He redefines the composition. See, that is also very important to note, that these compositions that we listen to, they are not static. Everybody defines it. All the great masters have defined it in their own way. இப்போ GNB எப்படி பாடுறாரோ, எப்படி MD ராமநாதன் பாடுறாரோ, இட்ஸ் லைக் சேம் காம்போசிஷன். பட் இன்ஸ்ட்ருமெண்டலுக்கு வந்து MSG அதை ஒரு தனி ஒரு ரூபம் கொடுத்தார். ஆல் தீஸ் காம்போசிஷன்ஸ், ஒரு மனவியாள விட்டுஜால துராவோ, ஒரு தெலிசி ராமச்சிந்தனத்தோவோ, ஒரு நிரவதி சுக, எல்லாமே அவர் hundreds of such compositions which once he touches it becomes the Bible. இல்ல கீதா சொல்றேனே, சரி, it becomes the Bhagavad Gita. It becomes authority. அது phrase வந்து become Bible. நமக்கு பழக்க தோஷம். So ஆமா, we are brainwashed. It is because U Srinivas used to tell me, எனக்கு வந்து U Srinivasக்கு மானசிக குரு MSG தான், MSG சார் தான். He used to say, கிருத்தியெல்லாம் அப்படி நான் அப்படியே அவரை வாங்கி தான் நான் வாசிக்கிறேன்னு சொல்லுவார். So for all instrumentalists, MSG sir's definition of the style for the kriti, even for a Dikshithar kriti or Tyagaraja kriti or anything, that became the new standard, gold standard. So அதுதான் ஃபாலோ பண்ணுறோம் எல்லாருமே, நிறைய பேர், கொஞ்சம் ஞானம் இருக்கிறவே. ஆமாம், அதுன்னு சொல்லணுமே. இந்த பர்ஃபெக்ஷன், அந்த இந்த சட்டில் pristine குவாலிட்டி எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஞானம் தேவை.
right? Even for a rasika, you need to understand in the sa ennathal MSG or sarjam vasikkiradhu mathaver vasikira sarjathukku enna vyathyasam theriyandama, right? Adukku oru kaadu venum, adukku oru jnanam venum. Yeah, so I think there are a lot of things I will just, but we are running short of time, so thank you very much RK sir for this very disjointed I did a disjointed thing of presenting it, but that's because like she says it's very difficult to come up with words. எனக்கு ஸ்ரீராம்ஜி சொன்ன ஒரு பாயிண்ட்டை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஒரு வோக்கல் கான்சர்ட் எல்லாரும் ரசிக்கலாம், பட் வென் யூ கோ ஃபார் அன் இன்ஸ்ட்ருமெண்டல் கான்சர்ட் வாட் இஸ் இட் டு லுக் ஃபார் அப்படின்றத அவர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஐ விஷ் டு காம்ப்ளிமெண்ட் யூ ஃபார் தட். Thank you. I will request Nagaraj sir to share his thoughts and insights. ஹைட் பண்ண மைக் சரி ரொம்ப ஹைட் வேண்டாம் கொஞ்சம். நாகராஜி கொஞ்சம் ஹைட் வேண்டாம் உங்களுக்கு, கொஞ்சம் ஹைட் பண்ணி. ஆங்கிள் கரெக்டாக இருக்கு. அது சௌரியமாக இருக்குது. கொஞ்சம் இப்படி தானே பேசணும். மை பிரணாம்ஸ், சாஷ்டாங்க பிரணாம்ஸ் அட் டிவிஜி சர்ஸ் ஃபீட் அண்ட் நமஸ்காரம்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. நான் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன். எல்லோரும் கன்னடத்தில் பேசினா சார் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. மியூசிக் பற்றி எல்லோரும் நிறையா சொல்லியிருக்காரு. நர்மதாஜி, ஸ்ரீராம்ஜி எல்லாம் சொல்லியாச்சு. ஆல்மோஸ்ட் தே ஹாவ் கவர்ட் எவ்ரி திங். அவர் பக்கவாத்தியம் எம்எஸ்சி சார் பக்கவாத்தியம் வாசிக்கிறச்ச வாட் வாஸ் தி ஸ்பெஷாலிட்டி? ஒன் பாயிண்ட் விச் ஐ கன்சீவ், நான் அதை சொல்ல போகிறேன். பிஃபோர் தட் இவர் எல்லோரும் சென்னையில் இருக்கிற பர்சன்ஸ். ஐ ஆம் இன் மைசூர். எனக்கு எப்படி எம்எஸ்சி சார் பற்றி இன்க்ளினேஷன் வந்தது அந்த விஷயம் பற்றி கொஞ்சம் சொல்லணும். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் எல்லோரும் அதை ரசிப்பேன். மை ஃபாதர் வாஸ் எ கிரேட் teacher, great violinist. His name was Mahadevappa. TVG sir, ellarku theriyum. One of the greatest thinkers I have ever seen in my life. அவர் என்ன சொல்றார்? He started teaching me violin when I was 7 or 6. When I was 1 year baby, he used to order my mom, அந்த குழந்தை வந்து அங்கே ஒரு பாயை போட்டு அங்கே போட்டு let him stay there. நான் வயலின் வாசிக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் பீன் லிசனிங் மியூசிக் சின்ஸ் மை ஃபர்ஸ்ட் 1வது வருஷம். அந்த டைமில் அது உள்ள டெஃபினட்டாக எந்த எஃபெக்ட் இருக்குது. பட் even I was 5 or 6 apart called all his senior students. ராமநவமி ஃபங்க்ஷன் நடக்கிறது 2 இடத்துல. you take my son, let him sit in the front row. எல்லாம் கேட்டுட்டு கச்சேரியை முடிச்சுட்டு மங்களம் ஆனதுக்கப்புறம் திருப்பி வரணும். அந்த மாதிரி ஐ ஸ்டார்டட் லிசனிங் ஃப்ரம் மை 5th year. 1969 when I was 9, my father's one old student was there. அவர் பேர் அப்புறம் சொல்கிறேன். one lady, சார் இன்னைக்கு ஏதோ ஒரு பூஜா இருக்குது நான் மாற்றுக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். மைசூர்லேயே we went there. அவர் பிரசாதம் ஏதோ கொடுத்தார். அப்புறம் ஒரு பையனை வந்தார். கொஞ்சம் விபூதியை போட்டுட்டு ஒரு சின்ன ஷர்ட்டு ஒரு இது ஷார்ட்டு திஸ் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பையன் வந்தார். சார் இந்த பையன் வயலின் வாசிக்கிறது இங்கே கேளுங்க. he must be 2 years older than me. Sir, I was sitting, Papa is there. அந்த பையன் வந்து வயலின் கொண்டு வந்தார். நல்ல விபூதியெல்லாம் போட்டு ஸ்டார்டட் சுத்த சேமந்தினி. ஃபஸ்ட்டு சங்கத்திலேயே தெரிஞ்சு போச்சு. எல்லாம் சூப்பராக இருந்தது. சூப்பர். அதுக்கு என்ன இது அட்ஜெக்டிவ் சொல்கிறது புரியல. I was answerless. One bash. My father told bash. Super. அப்படி சொன்னார். உன் பேர் என்ன? சார் M A Sundareswaran.
So that was the triggering point for me to come to this side, MSG side. Parur style kitta na annilinde na vandu I started learning, but I had one power, still I have. எனக்கு நீங்கள் ரெக்கார்டிங் எந்த ஐட்டம் கொடுத்தாலும் சரி, எந்த ஸ்டைல் இருந்தாலும் சரி, immediately I can reproduce. Wow. Because not because of me, my father. அவர் என்ன சொன்னார், இந்த ராகம் இந்த அப்ரோச் சரியா இருக்கும், அந்த ராகம் யூ அண்டர்ஸ்டாண்ட், அந்த ராகம் அந்த அப்ரோச் சரியா இருக்கும், எல்லாமே சொல்லி கொடுத்தார். இஃப் ஐ ப்ராக்டிஸ் 10 hours he will sit in front of me. 10 மணி நேரம் he will sit, and his great sacrifice is எனக்கு அவரை ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக he cancelled all his concerts, future concerts, போய் சொல்லி எனக்கு காலில் பெயின் வருது, உட்கார முடியாது, அப்படி ஒன்றும் இல்லை. he was 100% fit, so I cannot come. So he would sit in front of me. இதே மாதிரி 6 to 9, 9 to 12, அதே மாதிரி எல்லாம் டைம் டேபிள் எல்லாம் வரும். பட் ராகம் நாட் சாட்டிஸ்ஃபைட், அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறது உண்டு. அப்புறம் ஒன் மோர் ட்ரிக் he used to do. Manjunath is 8 years younger to me. He also learned very fast. But அப்பா என்ன பண்ணுவார், நான் இல்லாத டைமில் மஞ்சுவை கூப்பிட்டுட்டு, ஏய் நாளைக்கு நாகண்ணா இஸ் பிளேயிங் கல்யாணி அண்ட் இஸ் கோயிங் டு கில் யூ. அவனுக்கு ரொம்ப துரியோதனன் மாதிரி, இது அப்படியா, எனக்கு ட்ரைனிங் பண்ணுங்க. சரி, அப்பா வுட் ட்ரைன் him ஃபார் 1 or 2 hours. ஸோ அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சா. அப்புறம் நான் நைட்டு 10 மணிக்கு நாகண்ணா இங்கே வா, இந்த மஞ்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கா, இஸ் கோயிங் டு ப்ராக்டிஸ் ஐ திங்க் கல்யாணி மோஸ்ட்லி, பி ப்ரிப்பேர். ஸோ இந்த மாதிரி சார் 10 வருஷம் பண்ணியிருக்கார். நான் வந்து எனக்கு ஃபாதர் ஸ்தானம் பித டிவி சார், அதனால சீக்ரெட்ஸ் எல்லாம் அவருக்கு எல்லாம் ஃபுல்லாக தெரியும். ஹி நோஸ் எவ்ரிதிங். இதே மாதிரி ஐ ஸ்டார்டட் லேர்னிங் வர்ணம், தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வர்ணம் அவர் எல்லாரும் சொல்லியிருக்கார். வர்ணம் இஸ் தி மேஜிக்கல், வாட் யூ கால் மேஜிக்கல் வேண்ட், வாட் யூ தட், அது இருந்தால் தான் கர்நாடிக் மியூசிக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி. வித்தவுட் வர்ணம் நோ கர்நாடிக் மியூசிக். நான் எவ்வளோ ஜெர்மனிக்கு போயிருந்தேன், அங்கே ஒன் ஆர்டிஸ்ட் யூஸ் டு சே வர்ணம் இஸ் அவர் யூஸ்வலி இன் கர்நாடிக் மியூசிக் வாய்ஸஸ் எல்லாம் தொண்டை கெட்டு போயிருக்கும், அது சரி பண்ணுறதுக்கு தான் இந்த காம்போசிஷன்ஸ் பண்ணியிருப்பா. அதை நான் பாடிட்டு அப்புறம் ஐ வில் சிங் கணபதி சாங், அந்த மாதிரி எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறது உண்டு. இட் இஸ் ரியலி பேட். வர்ணம் இஸ் எ கிரேட் கம்போசிஷன். வர்ணம் இஸ் தி பெஸ்ட் டெஸ்ட் ஃபார் தி கெப்பாசிட்டி ஆஃப் an artist, especially for our violinistக்கு நான் சொல்கிறேன், violinist point of view. வர்ணம் இஸ் ஜஸ்ட் லைக் டேக் ஆஃப். ஒரு வர்ணம் நீங்கள் பிரமாதமாக வாசிச்சுட்டுலன்னா யூ வில் ரீச் தி க்ரூசிங் ஆல்டிடியூட், அப்புறம் எல்லாம் ஃபைன். தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் த வர்ணம். இஃப் யூ லர்ன் 25 varnams or 30 varnams with trikalam, that is almost half done. Sorry, I start, so I almost all the kacheris which happened after 1965 till MSG sir's demise, I have listened to all the kacheris happened in Mysore. One single kacheri miss panale. So lot of நான் ஒரே ஒரு பாட்டு வச்சுருக்கேன் போடுறதுக்கு. அது பாலமுரளி சார், MSG சார், டிவிஜி சார், தேவாதி தேவா. அது போடுறதுக்கு முன்னாடி எனக்கு மறந்து போகிறது, அதனால முன்னாடியே 2 ஃபன்னி அனெக்டோட்ஸ் சொல்லிடுறேன். பெரிய சங்கீத வித்வான், வெரி கிரேட் வித்வான், அவர் பாடுறார். MSG சார் மிருதங்கம், சாரி வயலின், தேங்க்யூ. அப்புறம் ராம்பத்ரன் சார் மிருதங்கம். For each item, starting from the second song, for each song, my MSG sir is getting 5 times, 6 times, 7 times applause. Our Pathar. He is also very good, super vocalist, but Anniki, it was not his day. MSG ki ella naalum super day. Sorry. Every day. Idu
அவர் வந்து பார்த்து ஒரு ஹாஃப் கச்சேரிக்கு 50% கச்சேரி ஆச்சு பிஃபோர் தி மெயின் ஐட்டம். எல்லாருக்கிட்டே ஒரு விண்ணப்பம், எனக்கு ரொம்ப இது ரொம்ப அக்கிரமமாச்சு, எனக்கும் ஒரு கொஞ்சம் கை தட்டுங்கோ எம்எஸ்சிக்கு நிறையா கொடுத்துட்டு இருக்கேன். பேஷா அப்படி ஒரு சீனியர் மேன் டோல். பட் அவருக்கு பின்னாடி இன்னொரு ஆள் இருந்தார், நாராயண ராவ். இஃப் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வி வில் கிவ் யூ அப்ளாஸ். அவர் வந்து அப்படி வாசிச்சுட்டு இருக்கார், கன்னடத்தில் சொன்னார், நீங்களும் அப்படியே பாடுங்கோ, உங்களுக்கும் அப்ளாஸ். இது இவர் வந்து என்ன எம்எஸ்டி எப்படி என்ன அவ்வளோதான், கிரேட் மேன். அவர் ஒன்றும் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்கார்னேஷன், பகவான் ஹேஸ் கம் இன் த ரூபம் ஆஃப் எம்எஸ்ஜி. அதில் எல்லாம் சொல்லியாச்சு. நான் அதை தான் எம்எஸ்ஜிக்கு பெகானினி ஆஃப் இந்தியா சொல்கிறதா இல்லை பெகானினிக்கு எம்எஸ்ஜி ஆஃப் யூரோப் சொல்கிறதா தெரியல. பிகாஸ் both are greats. So, but நம்மளோட சௌபாகியம் என்னன்னா, we are really lucky to witness all the kacheris, to listen to all the kacheris with such great Vidwans. And also I have had the opportunity of playing so many kacheris with TVG sir. He has blessed me for accompanying Tagotum, Nanu Manju duet Tagotum. He has blessed me, guided me, has told several musical things to enlighten me. So I am really grateful to TVG sir for being present here, sir. Aparam, oru nannu palimpa. This before that, oru swarasyamana oru vaartha solren. I am going to play Madhuradhwani-Sri, MS Gopalakrishnan and TV Gopalakrishnan. This idea was conceived by Ramakrishna. The TVG sir, நீங்கள் ஏதோ ஒரு ஐட்டம் போட்டு தேஞ்சு போயிடுதுன்னு சொன்னாலே, அதே மாதிரி நன்னு பாலிம்பா கேசட், பதக பதரி பத சரிக பாலமுரளி சார் பாடியிருக்கார், எம்ஹெச்சி சார் வாசிச்சிருக்கார். வெதர் இட் இஸ் வோக்கல் ஆர் வயலன் புரியல, டிவிஜி சார் அதே நோட் வாசிச்சிருக்கார் செப்பரேட். டூ 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 கணக்கெல்லாம் மண்டே கெட்டு போச்சு. முருதங்கத்தில் இப்படி இவ்வளவோ ஸ்வரம், அது எப்படி அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி வரப்போகிறது? இன்னொரு தடவை போட்டேன், அது எவ்வளவு போட்டாலும் அவ்வளோதான், இட் இஸ் ட்ரூ. ஸோ அது சிங்கிங் மிருதங்கம் சொல்கிறதா ஒன்றுமே புரியல, எனக்கு மன்னிக்கணும். ஐ ஆம் ரியலி, வி ஆர் ஆல் பிளெஸ்ட் பை யுவர் ப்ரெசன்ஸ். அது வந்து இப்போது ஐ ஆம் கோயிங் டு எண்ட் வித் ஒன் தேவாதி தேவா. போடலாமா? போடுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இட் இஸ் மியூசிக் கச்சேரி ஃபார் எ வோக்கலிஸ்ட், குட் கிரேட் வோக்கலிஸ்ட் வித் கிரேட் பக்கவாத்தியம் இஸ் லைக் கிளைம்பிங் ஹிமாலயன் மவுண்டன். டு மவுண்டனேரிங்கில் யூ நீட் ஒன் கிரேட் பார்ட்னர் கூடயே போகணும். இங்கே என் பாலமுரளி சார் எப்படி போயிருக்காரோ மவுண்டனேரிங், அப்படியே எம்எஸ்டி சார் போயிருக்கார், அப்படியே டிவிஜி சார் போயிருக்கார். ஸோ யூ ப்ளீஸ் லிசன் டு தி ராகா லப்பனா, எப்படி எம்எஸ்டி சார் போகிறார். அண்ட் தென் வென் ஹீ ஸ்டார்ட்ஸ் தி ராகா லப்பனா, ஆஸ் தே டோல்ட், Panchamavarjya Pratimadhyama Ragam is one of the most difficult, especially ragas like Sunada Vinodini and Hamsadandi, Ranjini. Gamadani அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் in some different schools or Shulamate, different violinist life, whole life is not sufficient to achieve that. But one sangati, அது வரும்போது சொல்கிறேன், the beginning of violin raga renditionல வரப்போகிறது. Before that, listen to the பக்கவாத்தியம், how he goes. அவர் பாலமுரளி சார் கூடயே போகிறார், எவ்வளோ ஆனந்தம் கொடுக்குறார். It will be over by 8 minutes முடிஞ்சு போகிறது. Please listen to that. When the MHC sir's violin rendition starts, I will wave the hand, அப்போ அது பாருங்க. கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும்,
old recording, 1963. It's important to note that many times the instrumental, a very, very great instrumentalist actually influences the vocal style. Eppadi at the time before or Rajaratnam Pillai influenced and totally changed and gave us people like GNB sir, all that. Even Brindama, Brika Podradhu ellame you can trace it back to Rajaratnam's Nagaswaram playing. Adhe mari my humble suggestion or submission is that a lot of what Balamurli sir sang is emanating from the violinistic idiom. No doubt about it. Amma, in the Shuddha Swarathli ipdi paadradhu, flashes podradhu, mele kizhayam, Tristhaiyila paadradhu. Of course, it is. I'm not taking away credit from anything. I'm saying that is the continuum of our music. But later on, Kalyan Raman saro, Sheshagopalan sir, Voleti sir, all of them have acknowledged that idella MSG tandu vandadunu. So we have to also make a when we rustify Balamurli, we have to remember that there is an MSG behind that also. They were give and take da. Nobody is a higher or lower musician idla. Pakavadyam okay. But Pakavadyam ivlo powerful ah irunda
you know, it will beautifully influence. Give and take policy irundha. Ama. They all can enjoy. They all can, yeah. No giving, no taking policy irundha vyavasthai sari. போடலாம் சார். சொல்லுங்க, ஏதோ சொல்லணும். இல்ல அந்த ஓப்பன் देवादिदेव श्रीवासुदेव देवादिदेव श्रीवासुदेव कवुमैयनौनु करुणालवाल देवादिदेव श्रीवासुदेव कवुमैयनौनु करुणालवाल देवादिदेव श्रीवासुदेव करुणालवाल देवादिदेव श्रीवासुदेव कवुमैयनौनु करुणालवाल देवादिदेव श्रीवासुदेव कवुमैयनौनु करुणालवाल देवादि देव निवे पार ड्रोली निज भक्तु जेसी वेळ नारु शत्रुलेनु निवे पार ड्रोली निज भक्तु जेसी वेळ नारु शत्रुलेनु निवे पार ड्रोली निज भक्तु जेसी देवादिदेव श्रीवासुदेव कवुमैयनौनु करुणालवाल देवादि देव ने చేసిన పూజా ఫలము నా పూర్వజుల పుణ్య ఫలము నే చేసిన పూజా ఫలము నా పూర్వజుల పుణ్య ఫలము నే చేసిన పూజా ఫలము నా పూర్వజుల పుణ్య ఫలము శ్రీ జానకి ఈ జన్మమిచి నను ధన్యునిగ భువి చేసిదివి శ్రీ జానకీశ ఈ జన్మమిచి నను ధన్యునిగ భువి చేసిదివి శ్రీ జానకీశ
ಈ ಜನ್ಮಮೀಚಿ ನಾನು ಧನ್ಯುನೀಗ ಭುವಿ ಜೇಸಿದಿವಿ ದೇವರಿ ದೇವ ಶ್ರೀ ವಾಸುದೇವ ಕೌಮೈಯನು ಕರುಣಾಲವನ ದೇವರಿ ದೇವ ಗಮದ ನಿಜ ಸಾನಿದ ನಿದ ಮಗದ ದೇವರಿ ದೇವ ಗಮಗದ ಗನಿಗದ ನಿ ಮಾಡಿದ ಮಗ ನಿದ ನಿದ ಮಗದ ದೇವರಿ ದೇವ ಗಮದ ನಿದ 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 ಸನಿದ ಮಗ ದೇವರಿ ದೇವ ಧನಿ 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 ಮದ ಧನಿ ಧನಿ ಮದನಿ ಗನಿ ಗನಿ ಮದನಿ ನಿಧ ಧನಿ 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 ನಿಧ ಮದ ನಿಧ ನಿಧ ಧನಿ 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 ಮದನಿ ಧನಿ ಧನಿ ಮಗ 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 ಧನಿ ನಿಧ ಮಗ ಧನಿ ಮಗ ದೇವರಿ ದೇವ ಮದನಿ ನಿ ಮದನಿ ಧನಿ ಧನಿ ಮಗ ಮದನಿ ತನಿ ಧನಿ ಮದನಿ ಧನಿ ಮಗ ಗಮ ಮಗ ಗಮದ ತನಿ ನಿಧ ಮದನಿ ನಿಧ ಗನಿ ಧನಿ ನಿಧ ಧನಿ ಧನಿ ನಿಧ ರಮ ಮದನಿ ಧಮ ಮಗ ಸಗ ಮದನಿ ಸನಿದ ಮಗದ ಸಗ ಮದನಿದ ಮಗ ಮದನಿದ ನಿಧ ಮದನಿದ ಸಗ ಮದನಿದ ನಿಧ ಗನಿದ ದನಿದ ದನಿದ ಸಗ ಮದನಿದ ಗಮದನಿದ ಮದನಿದ ದನಿದ ನಿಧ ಸ ಸಗಿ ಧನಿ ಧನಿ ನಿಧ ನಿಧ ಮದ ನಿಧ ಮಗವ ಧನಿ ಧನಿ ಮಗವ ಧನಿಧ ನಿಧ ಧನಿ 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 ನಿಧ ಧನಿ ನಿಧ ಧನಿ 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 ಮದ ನಿಧ ಮನಿ ಧನಿ ಧನಿ ಮದವ್ವ ಧನಿ ಧನಿ ಮದನಿಧ ಗಮದ ಮಗ ಸಗವ್ವ ಗಮದ ಮದನಿ ನಿಧ ಧನಿ 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 ಧನಿಧ ಮಗ ದೇವರಿ ದೇವ இதில் ஒரே ஒரு பாயிண்ட் நாகராஜ்ஜி சொன்ன மாதிரி இந்த வயலினில் இந்த சா வந்து இந்த ரெண்டு பாக்கு நடுவில் இருக்குது. ஸோ இந்த போ போடுறச்ச இந்த கீழ் பாலி அடிக்கக்கூடாது, மேல் பாலி அடிக்கக்கூடாது. ஸோ ரொம்ப டஃப் சங்கதி, வெரி டஃப் சங்கதி. ஆமாம். அண்ட் அது வாசிக்கிறச்ச இந்த கீழ்பாலியும் அதே மாதிரி திஸ் லோவர் பா அண்ட் திஸ் பா. ஸோ வயலினில் வந்து ரொம்ப அழகாக அவர் சொன்ன மாதிரி இட் இஸ் ஜஸ்ட் நாட்
the left hand, but the right hand. ரெண்டும் சேர்ந்ததுனால சிவசக்தி ஆயிடுது. Thank you. MSG சாரோட if you think you can pick up his playing even a little bit by watching his fingers, you cannot. அவ்வளோ காம்பேக்ட். அவர் வாசிக்கிறதே தெரியாது ஆக்சுவலி. ஆமாம், அவ்வளோ காம்பேக்ட். பட் yet so much strength and power in the fingers. மற்ற பேர்லாம் இப்படி எல்லாம் மூவ் ஆகும். அவரோட இப்படி தான் இருக்கும். You have to zoom in பண்ணி மைக்ரோஸ்கோப்பால் பார்த்தா maybe you will see the finger moving. அந்த அளவுக்கு since you mentioned about எப்படி வாசிக்காருன்னு we cannot figure it out. ரொம்ப கஷ்டம். 10 வாட்டி 100 வாட்டி பார்த்தா தான் ஒரு வீடியோ பார்த்தா தான் நமக்கு மேக் அவுட் பண்ண முடியும் என்ன ஃபிங்கரிங்னு. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நம்மளாம் பார்த்து கற்றுன்றது அவரோட. பிகாஸ் மானசிக குருன்னா நமக்கு கேட்டு பார்த்து தானே கற்றுக்குறோம் ஃபிங்கர். பட் அவர் ரொம்ப ஷேர் பண்ணுவார். when if you ask him, he was a very generous person. இந்த grip எப்படி இருக்கணும், எப்படி ஆங்கிள் வச்சுக்கணும், எல்லாமே நமக்கு வந்து he will is on many occasions shared so many things. That is why we advise all of you to go to the kacheri and watch it. watch கேட்ட போறா. நாங்கெல்லாம் பாம்பேல நான் இருக்கும்போது I can recollect so many beautiful at least 15-20 concerts. இப்படி பக்கத்தில் உட்காந்து பக்த ரசிகன் சபால நம்ம ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாம் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருப்போம். அருமையாக பார்த்துட்டு இருப்போம். ஆர்கேலையும் பார்க்கலாம். அதான் சொல்கிறேன் நான், அந்த கல்ச்சர் இருந்தது. அப்போ போய் வாசிப்பை பார்க்கறது. கச்சேரி வரணும், அங்கே கேட்கணும், கச்சேரி வரணும். எஸ்பெஷலி இவ்வளோ க்ளோஸ்ல இருந்து இட் வில் பி டெஃபினெட்லி. இப்போ நர்மதாஜி சொன்னது அந்த மத்தியமத்துல எல்லாம் only if you know எப்படி அவர் அந்த என்ன ஃபிங்கரிங் யூஸ் பண்றாருன்னு நமக்கு you don't need to reinvent the wheel சொல்வா. கரெக்ட். நம்மளே அது கண்டுபிடிச்சு பண்றதுக்குள்ள ஒரு ஆயுசே போயிடும். அவ கண்டுபிடிச்சு நமக்கு கொடுக்குறப்போ நம்ம ஏத்துக்கிறதுல தானே சாமர்த்தியம் இல்லையா? என்ன பாணியா இருக்கட்டும், என்ன அழகு வந்து அழகு தானே, டெக்னிக் தானே, அது நமக்கு எடுத்துக்கிறதுல என்ன ப்ராப்ளம் இல்லையா? ஸோ அதான் அந்த அவரோட அவ்வளோ காம்பேக்ட், அவரோட ஹேண்ட் பொசிஷன், ஃபிங்கர் பொசிஷன்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது. எஸ்பெஷலி அந்த ஃபாஸ்ட்டாக மணி அது போகும் அந்த ஸ்பீடில் வெரி டிஃபிகல்ட் டு மேக் அவுட். I now ask request Sundareshan sir to share some views. எல்லாருக்கும் நமஸ்காரம். இல்ல மை அண்ணா இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ். போறோமா இல்ல, இது ஒரு ஜன்மம் போறாது. பட் இதுக்கு டைம் இங்கே டைம் வந்து ஓடலை பறக்கிறது. அதனால் as short and sweet possible. இவங்க என்ன இப்போ ரியல் டெஸ்ட்டு வந்து ஒரு வயலினிஸ்ட்டுக்கு என்னென்னா, அப்பார்ட் ஃப்ரம் சோலோ வயலின் ட்ரையோஸ் எல்லாம் ஓகே, பக்கவாதியம் வாசிக்கிறது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டெஸ்ட்டு. இப்போ இங்கே நான் பக்கவாதியம் வாசிக்கணும், எல்லாம் என்ன பேசினாலோ அதெல்லாம் முடிச்சுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதுலேருந்து வாசிக்கணும். அதுதான் இப்போது. டிவிஜி சார் நமஸ்காரம். மிஸ்ஸஸ் ராதா கோபாலகிருஷ்ணன், என் பேரை சொல்கிறதுக்கு மன்னிக்கவும். எங்கள் தாத்தா எப்போதும் சொல்வார், டிவிஜி சாரை வச்சுட்டே கூட சொல்கிறேன், உங்கள் ஆட்டில் எப்போதும் வந்து டிவிஜி சாரை கோச்சின்னு இருப்பார் எங்கள்கிட்ட, எங்கள் ஃபேமிலிக்கிட்ட. உங்கள் ஆட்டில் எப்போதும் ஒரு ஓரம் வஞ்சினா எப்போதும் என்னோடய ஒய்ஃப்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்குல்ல, என்னை விட அது என்ன சந்தேகம், அதில் என்ன சமாச்சாரம், ஒன்றும் இல்லை, அவள் வடக்கம் பருவர் அப்படின்னு தாத்தா சொல்லுவார். அது அத்தியா இதுக்கு உடனே ரொம்ப சீரியஸாக எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இப்படி ஏதாவது வந்தால் தான் ஒரு குஷி ஏற்படும். நான் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் இருக்கிறத பார்த்து என்ன ஆசீர்வாதம் பண்ணார், ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார் டிவிஜி சார். என்ன டிவிஜி சார் சொன்னாக்கா பருவ சுந்தரமீரன் சொன்ன மாதிரி, MS சந்தராமன் சொன்ன மாதிரி, MS கோபாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி, இங்கே 3 பேர் எங்கள் எல்லாருமே என்னோடய குருஸ்தானம். டிவிஜி சார் ஓஹோன்னு வயலின் வாசிப்பார், எல்லாருக்கும் தெரியணும், வேர்ல்டு முழுக்க தெரியணும். அதுக்கு ஒரு குருஸ்தானத்தில் எங்கள் அப்பா இருந்திருக்கார். அவர் எப்போதும் சொல்லுவார், 100% குருவை அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு சிரமப்படுற காலத்தில் ஓப்பனாக அக்னாலேஜ் பண்ணுறார். ஒரு சென்டினரி காணும் ஒரு மகா வித்வான். அவர் 100 ஆண்டு இருந்துட்டு எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிக்கணும். சொல்கிறார் பாருங்க. இது யார் சொல்கிறா? இப்போல்லாம் வந்து
இது வேறு காலமாக இருக்குது. எல்லா டெக்னிக்ஸுக்கும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத டெக்னிக்ஸே கிடையாது வயலினில். ஆஹா ஆ ஏன்னா ஆமாம் எங்களுடைய குரு பரம்பரையை சொல்லணும்னா 3 டைமென்ஷன்ஸ்லேருந்து பரூர் சுந்தரமேர் உருவாகியிருக்கார். பரூர் சுந்தரமேர் உருவாக்குறதுக்கு 3 டைமென்ஷன்ஸ். ஒன்று, அவர் 6 வயசாக இருக்கும்பொழுது 1897 அவருடைய மாமா பரூர்லேருந்து அவரை திருவனந்தபுரம் சங்கீதம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு விட்டார். அது வரைக்கும் எங்கள் பரம்பரை வேத பரம்பரை. இன்னைக்கு திதி வந்து துவாதசி. துவாதசின்னா எங்கள் வீட்டில் அந்த துவாதசி பாராயணத்தை மறக்க முடியாது. வேதத்துலேருந்து மியூசிக்கு நாதம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸு தாத்தா, அப்பா, சித்தப்பா இவா கூட நான் வந்து எவ்ரி துவாதசி ஃபார் செவரல் இயர்ஸ், மினிமம் 25 இயர்ஸு, கடம் வில்வாதிரியருடைய கசின் பிரதர் லக்ஷ்மண சர்மான் வருவர். உபனிஷத் பாராயணம் நடக்கும். அதில் கணம் சொல்வா. தாத்தா, அப்பா, சித்தப்பா, நான். வேதம் மாத்திரம் இல்லை, அந்த வேதத்தில் கணத்துலேருந்து எப்படி தானம் வந்ததுன்னு சித்தப்பாவும் அப்பாவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். கணத்துலேருந்து எப்படி லயம் வந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். உபனிஷத்தினுடைய 4 பிரஷ்னமும் பாராயணம் பண்ணுவாள். இன்றைக்கி துவாதசி, நேத்திக்கு ஏகாதசி, இன்றைக்கி அந்த பாராயண நாள். ஸோ அந்த வேத பரம்பரை எங்களுது. அதிலிருந்து நாதம் சேர்ந்தது. அது வரைக்கும் வேதமாக தான் இருந்தது. தாத்தாவுடைய தாத்தா எல்லாம் சிவ பூஜை பண்ணுறவா. தாத்தாக்கு எப்படி சங்கீதம் வேணும்னு தோணித்து, எப்படி வயலின் வேணும்னு தோணித்துக்கு பகவான் தான் ஆன்சர் பண்ணுறோம். இப்போ திருவனந்தபுரத்தில் மகாவித்வான் சங்கீத கலாநிதி பெரிய பிதாமகராக இன்றைக்கி 100 ஆண்டு காணும் டி.கே. மூர்த்தி சார். அவர் எங்கள் குருநாதர் பரம்பரை. எப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்க. டி.கே. மூர்த்தி சாருக்கு மாமனார் வந்து நாராயணசுவாமி பாகவதர். அவள் ட்ராவாங்கூர் பிரதர்ஸ்னு பேர். நம்ம பாம்பன் பாலம்னு இப்போ இருக்கு இல்லையா, அது திறக்கிறதுக்கு இனாகுரேஷன் கச்சேரி வாசிச்சவா இந்த பாம்பன் பிரதர்ஸ். பாம்பன் அது ட்ராவாங்கூர் பிரதர்ஸ். அந்த ட்ராவாங்கூர் பிரதர்ஸில் ஒருத்தர் நாராயணசுவாமி பாகவதர், ஒருத்தர் பகவதீஸ்வர பாகவதர், இன்னொருத்தர் பத்மநாப பாகவதர். பகவதீஸ்வர பாகவதருங்கிற யாருன்னாக்கா இன்றைக்கி நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீமதி பேபி ஸ்ரீராமுடைய தாத்தா. பகவதீஸ்வர பாகவதர் வந்து வீணை, மிருதங்கம், பாட்டு. கரமனை கரெக்டாக சொல்கிறார். ஆஹா, கூட இருந்தேன், சந்தோஷம். நான் எங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு சந்தோஷம். நான் மெமரியிலேருந்து பேசுகிறேன். பத்மநாப பாகவதர் ஃப்ளூட்டு, நாராயண சுவாமி பாகவதர் தான் டி.கே. மூர்த்தி சாருடைய மாமனார். அவர் வந்து வயலின். அந்த ஃபோட்டோ எங்கள் செல்ஃபோனில் இருக்குது. அதை பெருசு பண்ணி அடுத்த வாட்டி இதுலேருந்து நான் ஸ்லைடெல்லாம் போடும்போது காட்டுறேன். இங்கே வச்சுட்டு இருக்கேன். அவளுடைய கச்சேரி தான் பாம்பன் பாலம் இனாகுரேஷன் நடந்தது. நாராயணசாமி பாகவதர்கிட்டையும் அவள் அப்பா ராமசுவாமி பாகவதர்கிட்டையும் பரூர் சுந்தரமேர் படித்தார். வயலின் படித்தார், சங்கீதமும் படித்தார். அப்பாவுக்கு தாத்தாவுக்கு அப்பான்னு தான் நான் தாத்தாவை சொல்வேன். எங்கள் அப்பாவை அண்ணான்னு சொல்லுவேன். எங்கள் ஆட்டில் வழக்கம் அப்படி. அதனால் அப்பான்னு வந்துருத்து பரூர் சுந்தரமேர் சொல்லும்பொழுது. டிவிஜி சார் எங்கள் கூடயே இருந்திருக்கார். என்னுடைய 12வது வயசில் ஒரு சின்ன டைவர்ஷன். என்னோடய 12வது வயசில் அதை சொல்லலாம். இன்றைக்கும் ஏதோ வயலின் வாசிப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் என்ன வாட்சேன், எப்படி வாட்சேன்னு அவர் தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. ஹாசனில் ஒரு கச்சேரி, 4 hours கச்சேரி. டிவிஜி சார், அடியன் வயலின்னு. எங்கள் அப்பா கூட கேட்டால் என்ன பண்ண போகிறேன், ஐஷன் ஒரு 12 வயசு தான் அறுதி இவனை போய் ஐஷன் போகிறேன்றியே அப்படின்னு. அவள் பெரியவா ஒத்தையில் பேசிப்பா. ஏதோ எனக்கு இவன்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் தான் ஐஷன் போகிறேன், நீங்கள் பேசார் அப்படின்றார் இவர் அப்பாவை. நான் தான் ஐஷன் போன்ட்டுருக்கேன், எனக்கு என்ன தெரியும், நீ பேசாமல் இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். ஹாசனில் 4 hours கச்சேரி. இவர் பிரதர் வாசன் கடம், பெரியவர் உமால்புரம் சிவராம சார் மிருதங்கம். அன்றைக்கி இவர் பாடின பல்லவி கரகரப்பிரியா ராகத்தில், கரகரப்பிரியா தாளத்தில், சந்திரசேகர குணனதே, சேகர குணனதே, சத்குணனதே, ஆனந்த சதானந்த சச்சிதானந்த, கரெக்டுன்னு நினைக்கிறேன். 1970 அப்படி வாசி என்னை ஆசீர்வாதம் பண்ணி ஒரு இடத்துலையும் கையை பிடிச்சி ஐஷன் போயிருக்கார். எங்கள் ஃபேமிலி மெம்பர் அவர். இந்த உலகத்துக்கே குருஸ்தானம் இன்னைக்கு அவர்.
அந்த அவரை சாட்சியாக வச்சுன்னு தான் எங்கள் ஆற்று பற்றியும் நான் பேசுகிறேன். ஏன்னா எங்கள் ஆற்றுல 2 லேடிஸ் முக்கியமானவா. அங்கே இப்போ 3 விதமான இன்புட்ஸ் பருவூர் சுந்தரமேர் உருவாகிறதுக்கு காரணம்னு அங்கே நிறுத்தியிருக்கேன். அங்கே வரேன் இருங்கோ. 2 லேடிஸ் பற்றி சொல்லணும். ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று எங்கள் சித்தி. சித்தியோடைய சங்கீத பரம்பரை பிஃபோர் மேரேஜ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நர்மதாவுக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. நான் ஆனால் சொல்கிறேன். எனக்கு தெரியும்ப்பா. தெரிஞ்சிருக்கணும். எப்படின்னா இருங்க சொல்கிறேன் வரேன். ஆல் இண்டியா ரேடியோவில் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன்ட்டு 1964 கோல்டு மெடல் வாங்கி கர்நாடிக் மியூசிக்கில் அப்படி இந்தியா முழுக்க தன்னுடைய சங்கீதத்தால் பதிச்சவா என்னுடைய சித்தி. சங்கீதத்தில் வோக்கலில் அவளுடைய கூட படித்தவா வந்து பிஃபோர் மேரேஜ் இன்றைக்கி சங்கீத விதுஷி டாக்டர் சௌமியாவுடைய அப்பா ஸ்ரீனிவாசன். அவருடைய சித்திக்கும் அந்த சீனிவாசன் சாருக்கும் குரு யாருன்னா புல்லாங்குழல் மேதை திண்டுக்கல் எஸ்பி நடராஜன். அவர் ஓஹோன்னு பாடுவர். அந்த பாடாந்தரத்தில் வந்த சில கீர்த்தனைகள் எனக்கு பாடம் இருக்குது. சித்தி பாடிகிட்டே இருப்பா மாடியில். இன்றைக்கி இருக்கா, போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன் போன வாரம். அடியனுக்கு ஏதோ ஒரு சின்ன அவார்டு கிடச்சிது. டிவிஜி சார் அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் அவார்டு வாங்கினது இந்த பரூர் பரம்பரையெல்லாம் சித்தி தான். சித்திக்கு அப்புறம் சித்தப்பா, சித்தப்பாவுக்கு அப்புறம் அப்பா, அப்புறம் அப்படி வந்துட்டுருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு வரும், சிஷ்யாளுக்கும் வரும். அது என்னுடைய பெரியவாளோட வாக்கு. அது சித்தி இப்படி எப்படின்னா என்னுடைய பையனுடைய ஏன் சித்தப்பாவுடைய ஃபங்க்ஷனில் சித்தி பற்றி இவ்வளோ நாள் பேசுகிறேன்னா ஒரு ஹாஃபே அவள் தான். ஃபஸ்ட்டு ஹாஃபே அவள் தான். அவள் இல்லாத அவளோட சாக்ரிஃபைஸ் இல்லாத இன்றைக்கி இந்த நம்ம டே இவர் இப்படி வெளியில் சங்கீதத்தை கொடுத்து அப்படி வந்திருக்க முடியாது. அதுக்கு ஒரு காரணம் பரூர் சுந்தரமேர், இன்னொரு காரணம் என்னுடைய சித்தி, இன்னொரு காரணம் எங்கள் அப்பா. 31 நாள் இருக்கும்பொழுது என்னுடைய பாட்டியும் காலமாயிட்டா 36 இயர்ஸ். அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மாவும் என்னுடைய தன்னுடைய 36 இயர்ஸில் காலமாயிட்டா. அவள் அந்த சித்தப்பாவை மடியில் போட்டு எங்கள் சித்தப்பா தான் எங்கள் அப்பாவுக்கு முதல் பையன், நான் 2வது பையன்தான். பாலாடைன்னு சொல்லுவாள். அதில் பால் விட்டு வளர்ந்து அவ்வளவு தூரம் கூட இருந்திருக்கா. சித்தப்பா என் தம்பி மாதிரி வாசிக்கிறவன் யாராவது உண்டா அந்த உலகத்தில் அப்படின்னு சந்தோஷப்படுற ஒரு அண்ணா உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி எல்லா மாதிரியும் மைசூர் நாகராஜ் அவள் பார்த்து சந்தோஷப்படுவார், ஸ்ரீராம் பார்த்து சந்தோஷப்படுவார். நீங்கள் நிறைய கேட்டிருக்கீர்கள், பார்த்துருக்கீர்கள். ஜனங்களுக்கெல்லாம் வேர்ல்டு வைடு தெரியணும்னு தான் சொன்னேன். ஆமாம், கரெக்ட், ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஸ்ரீராம் வாசிக்கிறத பார்த்து பாடுறதை பார்த்து சந்தோஷப்பட்டு நான் வாசிக்கிறேன்னு சொன்னார். நான் மைசூர் நாகராஜா எங்கே பார்த்தாலும் ரோட்டில் பார்த்தாலும் அவள் அப்பாட்ட பேசுவார். இந்த பையன் ஓஹோன்னு வரப்போகிறான், அவனை நீங்கள் ஜாகிரதையாக பார்த்துக்கணும், திருஷ்டி ஆகும், நான் சொல்கிறேன், சிலதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நர்மதாவையும் அங்கே அப்பா அம்மா தான் தூக்கி வளர்த்துருக்கா நர்மதாவை. டிவிஜி சார் சாட்சி. சங்கீதம் நன்னா வரும் அப்படின்னு எங்கள் அம்மா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. ஏன் இந்த லேடிஸை பற்றிலாம் சொல்கிறேன்னா இது வாழ் பற்றி சொல்கிறது விட்டு போயிடுறது. வி பாஸ் ஆன் டு தேர் மியூசிக். ஹூ இஸ் பிஹைண்ட் தேர் மியூசிக், ஹவு த மியூசிக் ஹஸ் கம் ஃப்ரம் தெம். வீட்டை பார்த்துக்கிறா, அவளுடைய அன்றாட நடவடிக்கைகளை பார்த்துக்கிறா, மியூசிக் வெளியில் வருது. அஃப்கோர்ஸ் அவருடைய இன்புட்டும் உண்டு. இந்த இடத்துல வந்து எங்கள் அம்மாவோட கான்ட்ரிபியூஷன் பற்றி சொல்கிற போது ஆஃப்டர் த டிமைஸ் ஆஃப் சுந்தரேஸ்வரன் எம்ஏ கிருஷ்ணசாமி மதர், நாங்கள் 3 வந்து ஒரு குரூப் மாதிரி, நான் எம்ஏஎஸ் எம்ஏகே சேர்ந்து சாப்பிட்றதுலேருந்து வாசிக்கிறதுலேருந்து. ஸோ தேங்க்யூ. ஏன்னா இது இப்போ பக்கவாதியம் வாசிக்கிறது அதுதான் பெரிய கலைன்னு சொன்னேன். இப்போ இதெல்லாம் விட்டுருக்காளோ அதை பற்றி பேசணும் இல்லையா, விட்டுனதை. என்னுடைய அரங்கேற்றம்னு கிடையாது, என் கூடயே தான் இருக்கார், இப்போவும் சித்தப்பா தான் இருக்கார். எங்கள் 1974 இஸ் எ டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப், ப்ளஸ் அண்ட் மைனஸ். 1974 எங்கள் அப்பா 9 இயர்ஸ் பெட் ரிடன், 65 to 74 அப்பா தான் பார்த்துட்டார், எங்களெல்லாம் வளர்த்தார். தன்னுடைய வாழ்க்கையில் 9 கல்யாணம் பண்ணியிருக்கார். அப்பார்ட் ஃப்ரம் சிஸ்டர்ஸ், பிரதர், மை செல்ஃப், மை பிரதர், மை சிஸ்டர், எல்லாருக்கும் எல்லா கல்யாணத்துக்கும் மூல காரணம் அப்பா தான். தன்னுடைய மச்சினர் அது வேறு. எதுக்கு அப்பாவை பற்றி இப்படி சொல்கிறேன்னா, என் நிறைய பேர் கிளாஸஸ்க்கு வருவா, டே அண்ணா நீ பார்த்துக்கூடா, நீ தான் பொறுமையாக சொல்லி தருவ. அதுன்னு ஃபஸ்ட்டு எங்கள் சித்தப்பா அது ஒரு எக்ஸ்கியூஸ் கொண்டுவார். அவரால் சொல்லி தர முடியும்.
ரெண்டாவது he was so deep into his music and further vistas பார்க்கணும்னு. கர்நாடிக் போகாது, இந்துஸ்தானி போகாது, வெஸ்டர்ன் போகாது, 3 கிடைச்சாச்சு. அதையும் மீறி போகாதுன்ற அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்ததுனால வீட்டு சமாச்சாரம் மொத்தத்தையும் கவனிச்சுட்டு அப்பா வந்து என் தம்பி மாதிரி வாசிக்கிறவருக்கு யாரும் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் வீட்டு சமாச்சாரத்தைன்னு ஒரு பில்லராக எங்கள் அப்பா இருந்தார். 2வது பில்லர் என்னுடைய சித்தி, 3வது பில்லர் என்னுடைய அம்மா, 4வது பில்லர் என்னுடைய தாத்தா பரூர் சுந்தரமேர். இந்த 4 பில்லர்ஸும் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹிஸ் ஓன் சிஷ்யாஸ் அண்ட் சில்ட்ரன். இவாள் அது 5th பில்லர். இந்த 5 பில்லர்ஸும் சேர்ந்து தான் ஒரு MS கோபாலகிருஷ்ணன்கிற ஒரு லோக்க குருவாகிறதுக்கு மூல காரணம். அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் ஓன் endeavors, efforts and sacrificing his whole soul, body for music, by music and of music. வேறு ஒன்றும் தெரியாதவர். அவ்வளோதான், எங்கே போனாலும் அதுதான். அந்த 3 பரம்பரை மாத்திரம் ஷார்ட்டாக சொல்லிவிட்டு மிச்சத எபிசோட்ஸில் இட் வில் கண்டினியூ ஃபர்தர் ஆஃப்டர் ஐ ஷேர் வாட் ஆஃப் தேங்க்ஸ் ஆன் ஆல் ஆஃப் தம் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆன் ஸ்டேஜ் அண்ட் டிவிஜி சார் 2 வார்த்தை பேசுவார், அதுக்கும் டைம் கொடுக்கணும். அந்த கர்நாடிக் பரம்பரையில் அவர் பரூர் சுந்தரமேருக்கு இப்படி மூர்த்தி சாரோடைய பரம்பரையை சொன்னேன். 2வது விஷ்ணு திகம்பர் பலுஸ்கர், அந்த கிரானா, அப்புறம் வந்து அது நர்மதாஜி சொல்லிட்டாங்க. 3வது வந்து வீண தனம்மாள் பரம்பரை. டபுள்ஸ் போவா, பரூர் சுந்தரமேரும் முசிறி சுப்பிரமணியரும் சைக்கிளில். ஆமாம், ஒரு பவுன் 13 ரூபா விற்ற காலத்தில் ஒரு கிளாஸுக்கு 5 ரூபா. எங்கள் அப்பா எழுதி வச்சுருக்கான், நான் இங்கேருந்து சும்மா சொல்லலை, அப்பா எழுதி வச்சதை படிச்சுட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு வந்திருக்கேன், இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி. அது முசிறி சுப்பிரமணியர் பெரியவர், அப்பா தாத்தா சுந்தரமேர் 2 பேரும் ஆளுக்கு 2000 ரூபான்னு ஷேர் பண்ணிப்பா. நவாவரணம், நவகிர கீர்த்தனை, பதம், ஜாவளி எல்லாம் கற்றுப்பா. கிளாஸுக்கு ஒன்றா உள்ளே போகக்கூடாது. ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு 2000 ரூபா தானே கொடுக்குறாரு ஒரு கிளாஸுக்கு. அதனால் பரூர் சுந்தரமேர் வெளியில் நின்றுட்டு இருந்தால் முசிறி சுப்பிரமணியர் உள்ளே போவார். முசிறி சுப்பிரமணியர் வெளியில் சைக்கிளை வச்சு நின்றுட்டு இருந்தார்னா பரூர் சுந்தரமேர் உள்ளே போவார். அது பெரிய சமாச்சாரம். அதுக்கப்புறமா என்ன நடந்தது அது பெரிய சமாச்சாரம். அது அப்படி இப்படி போயின்றது. தாத்தா வந்து இந்த வேதம் சொன்னேனே இன்றைக்கி துவாதசி, வேதம் இருக்கிற கிரந்த லிபியில் தான் தாத்தா அப்பா எல்லாம் நொட்டேஷன் எழுதுவா. அதுக்கப்புறம் தான் சான்ஸ்கிரிட்டு தமிழ்லாம் கிரந்த லிபி கற்றுண்டா. வேதத்தின் லாங்குவேஜில் தான் நொட்டேஷன்ஸ்லாம் எழுதுவா. தாத்தாவோட நொட்டேஷன் புக் இன்றைக்கும் இருக்குது. தட் இஸ் ஃபார் பாஸ்டரிட்டி, நாட் ஃபார் அவர்ஸ். இட் இஸ் பிலாங்ஸ் டு ஹோல் வேர்ல்டு. தான் அப்பாவோட தான் அது மாதிரி தான். பிகாஸ் தே பிலாங் டு ஆல் அண்ட் சித்தப்பா பிலாங் டு ஆல். வி ஆர் ஆல் சில்ட்ரன் ஆஃப் தெம் in music and all their we inherit all their greatness and we always pray for their blessings. அந்த வீணதனமால்கிட்ட குண்டு விழுந்தது பாரிஸ் கார்னரில். எம்டன்ற துறை இருந்தார், குண்டு போட்டா. அப்போ தாத்தா ரொம்ப எம்டன் இன்னைக்கு கூட சிலை இருக்குது பாரிஸ் கார்னர் இருக்குது எம்டனுடைய. அப்போ தாத்தா ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். எவன் குண்டு போட்டானே நான் இந்த அப்பர்சாமி கோயில் தெரு விட்டு நகர மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து, அதுக்கப்புறம் அந்த அப்பர்சாமி கோயில் ஸ்ட்ரீட் வீட்டில் தான் பாகீரதி அம்மாள், என் பாட்டி பேர், எங்கள் அம்மா பேர் அனந்தலட்சுமி அம்மாள், எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோங்கிறத பற்றி நர்மதாஜி சொன்னால், நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா சங்கீத பரம்பரையில் வரல, ஃப்ரீடம் ஃபைட்டர் பரம்பரையில் தான் வந்தா. ஆனால் புக்கில் இருக்கிறத இப்போ நம்ம இங்கே கூகுள் போட்டு இங்கே தேடுற மாதிரி தேட வேண்டாம். எங்கள் அம்மா எல்லாத்தையும் ஸ்லோகமாக சொல்லுவாள். நவகிர கீர்த்தனை, நவாவரணம் எல்லாம் தினம் ஸ்லோகம் சொல்லி எங்கேயாவது வேர்ட்ஸு எல்லாரும். தாத்தா வாஸ் வெரி அடமெண்ட் தட் த கிச்சன் ஷுட் பி க்ளோஸ்ட் அட் 6:30 AM. 6:30 to 8:30 ப்ராக்டிஸ் பண்ணணும். அம்மா தான் நடுவில் உட்காந்து தம்பூரா போடுவா. எல்லாரும் கசின் பிரதர்ஸ் ஆஃப் அப்பா சித்தப்பா அத்தைகள் ஒரு 7 பேர் எல்லோரும் உட்காந்து எல்லாம் சுற்றி இவரை வாசிக்கணும். நடுவில் அம்மாவுக்கு தம்பூரா போடுவா. அந்த காலத்தில் ரெவல்யூஷனரி பரூர் சுந்தரமேர். லேடிஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி, கிச்சன்லாம் வேணாம், நம்ம பார்த்துக்கலாவா, அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம ப்ராக்டிஸ் நடக்கட்டும், சங்கீதம் நடக்கட்டும்ட்டு கார்த்தால 6:30 மணிக்கு கிச்சன் க்ளோஸ் பண்ணுவார் பரூர் சுந்தரமேர். அதுக்கப்புறம் 9:30 தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லணும். பரூர் சுந்தரமேர்ஜி வந்து அந்த காலத்தில் ஃபாதர் இல்லா மாதிரி பிஹேவே பண்ணல.
ஒரு ஃபாதர் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கார். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி நவகிரக கிருதி இந்த அர்த்தநாரீஸ்வரம்லாம் எங்கள் வயலினில் நான் சங்கதீஸ் மறந்து போனால் வேர்ட்ஸ் மறந்து போனால் அம்மா அதை பாடி காட்டுவாள். ஸோ அதுக்கு தாத்தா கேசான். அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து முரளின்னு தான் கூப்பிடுவோம், அவளுக்கு கிஷோர்னு தான் பேர். அப்போ தான் அப்புறம் அஃபிஷியலாக நாங்கள் எம்ஏஎஸ் எம்ஏகேன்னு ஆகிட்டோம். ரொம்ப அழகாக எக்கச்சக்கமாக அப்பா வந்து வயலின் சொல்லி கொடுத்துருக்காரு எம்ஏஎஸ்க்கு. சித்தப்பாவோட ஃபஸ்ட்டு கான்சர்ட் 1974 வரேன். இப்போ அந்த குரு பரம்பரை 3 சொல்லிட்டேன் ஷார்ட்டாக. 1974 ஏப்ரல் 14 வருஷ பிறப்பு. எங்கள் அம்மா பெட்ரிடன், எனி டைம் ஷி மே கோ அவே. அப்போ தாத்தா ஒரு ரிக்வெஸ்ட் என்னுடைய சித்தப்பா கிட்ட சொல்கிறா, நல்லா கற்றுக் கொடுத்துருக்க, நல்லா வாசிக்கிறான், எனக்கு ஒரே ஒரு ஆசை, அவனோட நீ ஒரு வாட்டி ஸ்டேஜ் ஏறிட்டு நானும் பார்த்துட்றேனே, டூயட்டாக ஒன்று வாசிக்கொள்ள அப்படின்னு கேட்டார். அதான் ஓகேன்னு சொன்னார் சித்தப்பா. ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஹால், ஏப்ரல் 14, 1974 ஒரு வயலின் டூயட் ஏற்பட்டது. அன்றைக்கி நீ என்னடா வாசிக்கிற அப்படின்னு கேட்டார். ரிஹர்சல்லாம் ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட. ரிஹர்சல் ஆகுது, இன்னொன்று ஆகுது, இங்கேருந்து வந்துடணும், அங்கே உட்காந்து வாசிடணும், அவ்வளோதான். நான் ஏற்கனவே நிறைய வாசி பார்த்துருக்கல, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கல, அதை வச்சு வாசி, என்னெல்லாம் வாசிக்கலாம் அப்படின்னு. நான் அவர் ரொம்ப சின்ன பையன், எனக்கு ரொம்ப அவர்கிட்ட 2 ராகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்தோளம் கல்யாணி. என்ன நீ என்ன வாசிக்கிற, இந்தோளமாக கல்யாணியா அப்படின்னார். நான் ஒன்றுமே பேசலை, கொஞ்ச நேரம் இப்படி பார்த்தார். நீ இந்தோளம் வாசிக்கோ, நான் கல்யாணி வாசிக்கிறேன். இதுதான் நடந்தது சாஸ்திரி ஹாலில். ஸ்ரீனிவாச சாஸ்திரியில் குத்தாலம் விஸ்வநாதையர் மிருதங்கம். அதுக்கப்புறம் ஃபேமிலியில் வயலின் ட்ரையோஸ் நிறைய ஏற்பட்டது. அதில் ஒன்றாவது ஃபஸ்ட்டு வயலின் ட்ரையோ என்னென்னா நான் அப்பா சித்தப்பா வயலின் ட்ரையோ 5 கச்சேரி வாசிச்சிருக்கோம். அதில் 3 கச்சேரி வாசிச்சவர் ஏத்தாப்பில் உட்காந்துருக்கார் டிவி கோபாலகிருஷ்ணன் சார். பெங்களூர் சிட்டி ஹாலில் 11 நடந்தது. கரெக்டா? ஏன்னா இப்போ இந்த காலத்தில் எல்லாம் சாட்சி வச்சுன்னு ப்ரூஃப் வச்சுட்டு பேச வேண்டியதில்லை, சும்மா பேசுகிறாங்க, கதை விட்றானுங்க, ஏதோ சொல்லுவா. அதுக்கு சர்வ சாட்சியாக நம்மளுக்கு டிவிஜி சார் இருக்கார். இப்படி அவருடைய மியூசிக் எல்லோரும் நிறைய பேசிட்டேன். ஒரே ஒரு சின்ன எபிசோடு, இந்த சின்ன அனக்டோட் மாத்திரம் நான் சொல்லிவிட்டு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டிவிஜி சார் பேசுவார். எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன் இல்லையா? எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிடுவேன்? ஸ்பூன் வச்சு. கரெக்டாக? ஒரு 50 வருஷம் முன்னே வச்சுங்களேன், 50 வருஷம் முன்னே ஸ்பூன் இல்லாத அந்த கேஸ்டா ஸ்லைஸை நான் சித்தப்பாவோட உட்காந்து சாப்பிட்ருக்கேன். எப்படின்னு சொல்லுங்க. எனி கெஸ்? அதான் ஸ்பென்சருக்கு வாடா போலாம் வா அப்படின்னு வர. வாடா போலாம், என்ன வாடா போலான்னு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும். அதான் அவனுக்கு தெரியும், எல்லாம் சொல்லிவிட்டான். நான் ஏற்கனவே ப்ரைவேட் கான்வர்சேஷனில் சொல்லிவிட்டேன், சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாது அதெல்லாம். என்ன ஐஸ்கிரீமில் அந்த வேஃபர் ஸ்டிக் பெருசாக வரும். வேஃபர்ஸு பல வெரைட்டிஸில் வரும். இதுக்குன்னு பேபி டாக்ஸி இருக்குன்னு ஸ்பென்சருக்கு என்ன ஐஷன் பூப்பர். ஸ்பென்சரில் ரவுண்டு கேசட்டா ஸ்லைஸ் இருக்கும். அதில் இவர் ஃப்ளேவர் சொல்லுவார். டூட்டி ஃப்ரூட்டி ஃப்ளேவர் மேலே இருக்கட்டும், கீழே வந்து இந்த பிஸ்தா ஃப்ளேவர் இருக்கட்டும், வெனிலா இருக்கட்டும். இதெல்லாம் அவர் இந்த நம்ம பிஸ்ஸாக்கு ஆர்டர் பண்ண மாதிரி அவர் அதில் வெரைட்டி சொல்லிட்டு இருப்பார். கேசட்டா ஸ்லைஸில் என்ன வெரைட்டியில் ஐஸ்கிரீம் இருக்கணும்னு அவர் சொல்லுவார். தொட்டுக்கிறதுக்கு அந்த சாப்பிட்றதுக்கு ஸ்பூனை அந்த வேஃபர்ஸு எந்த வேஃபர்ஸாக இருக்கணும். மேங்கோ ஸ்ட்ராபெரி வேஃபர்ஸ் கொண்டா இன்றைக்கி. ஏன்னா கச்சேரி இருக்கும், பிஸியாக இருப்பான், எல்லாம் இருப்பான். மண்டே டியூஸ்டேன்னு கிடையாது. இப்படி பார்ப்பார். இந்த வெரண்டாவில் எங்காட்டில் வெரண்டா இருக்குது, அது வழியாக இப்படி காற்று வாங்குறத பார்ப்பார். முரளிங்க வாடா அப்படின்னு. என்ன சமாளிக்கணும்? நீ வா டாக்ஸி, இப்போ பேபி டாக்ஸி பிடிச்சிருக்கேன்ப்பா போலவா. எங்கே என்ன இதெல்லாம் உனக்கு நேரம்? பேபி டாக்ஸி பிடிச்சா இப்போ ஸ்பென்சருக்கு கொடுப்பா. நான் 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் இன்றைக்கி. எனக்கு என்ன தோணி எடுத்து இந்த 2 பேரும் சாப்பிடுவோம். அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமை 3/4 மணி சாப்பிடுவோம். அது உருகி போயிடும் எல்லாம். அங்கே சங்கீதத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாள். அப்போ பண்ண ஒரே ஒரு டிஸ்கஷன் மாத்திரம் இந்த நாகராஜ் சார்கிட்ட ஷேர் பண்ணேன். இப்போ வரும்போது வர்ணம்னு அதை பற்றி பேசின்னு இருக்கும்பொழுது, சாவேரி வர்ணம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா? ஏதோ பண்ணியிருக்கேன், 2 காலம் வாசிப்பேன், சுமாராக வாசிப்பேன். சாவேரி வர்ணத்தை ஆற்றுக்கு வா, நான் ஒரு மாதிரி வாசி காட்டுறேன் அப்படின்னு வரும். சரி, ஐஸ்கிரீம் உருகி போச்சு, ஒரு மாதிரி சாப்பிட்டு ஆற்றுக்கு வந்தோம். வயலின் எடு அப்படின்னா, நான் வயலின் எடுத்தேன்னு கூட என்கிட்ட அப்படின்னார் சித்தப்பா. நடந்தது சத்தியத்தை பேசுகிறேன். சாவேரியில் என்னெல்லாம் ஸ்வரம் உண்டு? சரி பத சரி ரே ரைட்டு. நீ சப்ஜெக்டில் வாசியிருக்க. ரிஷபட்லேருந்து வாசி, இங்கே கொண்டு. மத்தியமத்துலேருந்து வாசி கொண்டா.
பஞ்சமத்துலேருந்து வாசி, தெய்வதத்துலேருந்து வாசி, சரிமபதசான்னு சாவேரி வர்ணத்தை வாசிட்டு சனிதப மகரிசான்னு வாசிட்டு 12 தடவையும் 3 காலம் ஒரு நோட்லேருந்து வாசி காமிச்சார். அதுதான் என்னுடைய சித்தப்பான்னு ஒரே வார்த்தை, who belongs to the whole world. அதுதான் நான் மாஸ்டர் ஆஃப் ஸ்ட்ரிங் ஜி, மாஸ்டர் ஆஃப் தி வயலின், மாஸ்டர் ஆஃப் தி ஃபிங்கர் போர்ட், மாஸ்டர் ஆஃப் மியூசிக். இந்த ஒரே வார்த்தையோட இன்னும் பல தொடர்கள் இருக்குது, நிறைய பேசுவேன். on behalf of all the stalwarts on stage and also on behalf of the audience, esteemed audience, நான் வந்து ஆர்கே சாருக்கு, அவர் ஒரு சங்கீத பரம்பரை, ஜலதரங்கம் சுப்பையர் பரம்பரை, அதை நான் சொல்லிக்கணும். ஜலதரங்கம் சுப்பையரோட சிஷ்யர் ஆனம்பட்டி கணேசன் சார், செம்ப வைத்தியநாத பாவதர் பரம்பரை. இதெல்லாம் ஒரு சன்னிவேசம் இன்னைக்கு. இதெல்லாம் டீட்டெயில்டாக அடுத்த வருஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டிவிஜி சாரை on behalf of ராமகிருஷ்ணன் சார், on behalf of all of us, சீக்கிரம் வச்சா மாதிரி ஒரு vote of thanks சொல்லிட்டு சார் அங்கே இருக்கட்டும். சேர்ல உட்காந்து பேசலாம், சேரை போட்டுடலாம், சேரை போட்டுடலாம். ஹைட் பண்ணுவேன். எல்லாரும் ஷேர் பண்ணுறோம், நம்மளோட ஷேர் பண்ணிட்டு பண்ணிவிடலாம். அண்ணா உட்காருங்கண்ணா, ஷேர் போட்டுருப்பா, சேர் போட்டுருப்பா. அப்படி உட்காரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் இருக்க. இப்போ என்னப்பா அப்படியே அப்படியே உட்காருங்க, நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். நீங்கள் அப்படியே இருக்க, நான் பக்கத்தில் உட்காரு. நீங்கள் ஃப்ரீயாக அப்படியே உட்காருங்க. ரொம்ப அழகாக பேசினேன், ரொம்ப அழகாக பண்ணேன். அவன் வந்து டாக்டரேட் வாங்கிட்டாலும் இல்லையோ சங்கீதத்தில் எல்லாத்தையும் பிரித்து அக்குவரா அணுவரா பண்ணி ரொம்ப பங்கீடு பண்ணி கொஞ்சம் வால்யூம் மாம் நீ ஒரு வாரமாக ஒரு மாதிரியாக இருக்குது கொஞ்சம். ஸோ அவன் வந்து ரொம்ப ரிசர்ச் பேப்பர் மாதிரியே பண்ணிட்டான். நர்மதா எம்எஸ்சி அப்படி தானே, என்ன செஞ்சாலும் பண்ணுறதா ஒன்றுமே வித்தியாசமாக தெரியாது. பட் அவர் வாசிக்கிறதுல ஒருத்தர் பாடினார்னா கம்ப்ளீட்டாக விஷகரம் நடக்கும். அவருக்கு பாடுறதே அசஸ் பண்ணிவிடுவார். இதில் எதை எடுத்துக்கணும், இந்த எதை ஷோ பண்ணணும், ஷோகேஸ் பண்ணணும், எதை விடணும். அவர் வாசிக்கிறத அவர் பாடினதில் ஒரு கொஞ்சம் இருக்கும், வழியில் இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு இருக்கும். அதாகும் எம்எஸ்சி வாசிக்க குட் பி பெட்டர் லைக் திஸ், அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம். அந்த அளவுக்கு இன்டெப்த்து அவர் அறிவு. அவருடைய எல்லாத்தையோட நான் சுருக்கி சொல்கிறேன், நிறைய பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை. அவர் போட்டார்னா ஒரு ட்ராங்குலிட்டி. அங்கே சதஸில் எங்கே ஆனாலும் சரி ரூமுக்கு கொண்டு வாய்ஸ் பரிசு நிறைய பிஸி. நான் ஐ திங்க் நோபடி எல்ஸ் ஹேஸ் ஸ்பெண்ட் ஹிஸ் லைஃப் ஆஸ் மச் மீ அண்ட் ஹிம். we're too close. இவளோட ஃபஸ்ட்டு ரேடியோ ப்ரோக்ராமுக்கு நான் தான் வாசிக்கிறேன். சரி வாசிக்கிறேன், இல்லை ரிஹர்சல் பண்ணாங்க, எல்லாம் முடியாது. வீட்டுக்கு போய் 4 நாள் 5 நாள் போனேன் ரிஹர்சல். அப்புறம் சோலோ வாசிக்கலாம், இல்லை பக்கவாத்தியம் வாசிக்கலாம் கச்சேரி. ஃபஸ்ட்டு என்னோட தான் பாடினான், குருவார் தர மிருதகம். அதுக்கும் போய் வீட்டில் போய் எல்லாத்தையும் சுந்தரவார் உட்காந்துருப்பார். அவர் கண்ணில் என்ன அது பாட வேண்டாம், அது வேண்டாம், நீ அவன் வாசிப்பார், நான் வேண்டாம் கச்சேரியில் அப்புறம் அப்படி பாதுகாத்து நம்ம சிவாஸ் அவர் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் ஆகும் மாத்தில் மத்து. ஸோ எம்எஸ்சி நான் மெட்ராஸில் வந்து 1951 வந்தாச்சு. நான் மெட்ராஸ் ஃபஸ்ட்டு ஒரு வித்வான் வீட்டில் போனது எம்எஸ்சி சார் அடுத்துக்காம போனேன். அன்னிலேருந்து சரி மேரேஜ் ஆச்சு. அப்புறம் இன்னும் ரொம்ப நெருங்கி விட்டு பருவராச்சே. அதனால் வீட்டில் என்ன ஸ்வீட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் கூப்பிடுவார், வந்துடும் போக சொல்லுவார். மத்தியானம் போவேன், ஒரு 3 hours இவன் வந்து இவனோட அம்மாட்ட பேசின்னு இருப்போம், சுந்தரேஷனோட. நான் மாடியில் போய் பாடுவேன். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பாட்டு, ஒரு ராகம் எடுத்துட்டு
வந்து சில பாட்டு விஷா பாடம் பண்ணானாக்கா புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வருவார் சுந்தரமேன். வச்சுக்கொண்டு பார்த்து வார்த்தையை சொல்லும் முதல்ல வார்த்தையை சொல்லி அது கரெக்ட் பண்ணி சரியாக இருக்குன்னு சொல்லி சண்டை போட்டு பண்ணிட்டு அப்புறம் பாடுவோம். அது அக்கா ஒரு ஆண்டு நேரம் பாடி வாசி நேரம் பண்ணி சொல்ல பண்ணி. ஸோ அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் தே லீவ்டு ஃபார் மியூசிக். நிஜமாகவே வாழ்க்கையில் ஹேவ் எனிதிங் எல்ஸ் அண்ட் மேட் மணி. அது சொல்லணும். பணத்தில் ரொம்ப கராராக்கும் சுந்தரம், சாத்தியமான கரார். அதோட எம்எஸ்ஜியும் இதே மாதிரி தான். அவர் நாட் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து டிவி நான் பார்த்துக்கிறேன், கணக்கு உங்களுக்கு பார்க்க வராது, மிருதங்கத்தில் தான் நீங்கள் கணக்கு சொல்லுவார். அப்போ நான் சொல்லேன், இல்லை மச்சி நமக்கு எதுக்கு கணக்கு பார்த்துக்கணும், நான் நீங்கள் கொடுக்க அது முடியாது, இது கொடுத்தாலும் வென் ஷேர் பண்ணிக்கிறோம். அதுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் வரதுக்கு அவர்த்த கரெக்டாக அந்த இங்கே இந்த இருக்கணுங்களா பாதி பேசின் பிடிச்சி தாண்டறதுக்குள்ளே எல்லாம் ரெடி வச்சுருவார், கையில் வச்சுருப்பார். டிஜி நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும் எல்லாம் அவர் தான் பே பண்ணுவார், நான் பண்ண மாட்டேன், பண்ண விட மாட்டார், இவ்வளோ கொடுக்கணும். இறங்கி ஒரு டாக்ஸியில் வீட்டுக்கு போகிறதுனா அது ஒரு கணக்கு பார்த்து வர்றது வந்து இவ்வளோ வரும், வந்து பாதி ஜெம்ஐ பில்டிங்ஸ் வரத்தையே அவர் பாதியோடு அவர் ஷேர் தந்து விடும் டாக்ஸியோடு. அப்போ நான் எம்எஸ்சி ஜெம்ஐ இன்னும் வீட்டில் ஒருத்தன் ஒரு 4 அணா 6 அணா அது தரமாட்டியாக அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அது பரவாயில்ல, நீங்கள் நேராக போனால் ஈஸியாக போய்டும் உங்களுக்கு, பரவாயில்ல, சின்ன பெண்டிங் தானே, நேராக வேறு போகணுமே, எப்படி அப்பர் சாம் சீட்டில் ஒரு 100 நம்பருக்கு ஒருத்தனை வேணும். ஸோ அமேசிங் மியூசிஷியன். எப்படின்னா அந்த வாத்தியத்தில் சா போட்டார்னா such he can create the tranquility and the peace and the atmosphere of for music. அந்த தம்பூராவோட அப்படி சேரும். அது எந்த ஸ்வரத்தை வச்சிருந்தாலும் அதிலும் தனியாக ஒரு ரீங்காரம், அந்த நோட்டுக்கு சம்திங் ப்ளஸ், ஐ டோன்ட் மேபி டிவினிட்டி ஒரு மேபி ஒரு பியூரிட்டி என்ன தெரியும், அது ஒரு தனி ஒரு நாதம். அது அந்த வித்தியாசம் நீங்கள் எப்போ கவனிக்கணும், எம்எஸ்சி எப்போ கவனிக்கணும், நீங்கள் கேட்குறது எல்லாம் அதுதான் ஒரு அந்த டிவைன் ஃபீலிங் மட்டும்தான் என்கிட்ட வந்துட்டுருக்கு. கேட்குறதப்பா அந்த பாட்டு இந்த பாட்டு நான் அந்த எம்எஸ்ஜியோடைய வாட் இஸ் எம்எஸ்ஜி பியூர் மியூசிக். அதாகும் அதை வந்து ஒரு விதமான இசம் இல்லாமல் ஹிந்துஸ்தானி கர்நாட்டிக்கு ஹிந்துஸ்தானி ஒரு கலப்படம் இருக்காது. கர்நாடிக் வாச்சா கர்நாடிக் அண்டு ஒரு கச்சேரியில் இருந்தவனுடைய கால பிரமாணத்தின் இது நிர்வகணம் பண்ணுறது இருக்கே அது ரொம்ப சட்டில் பண்ணுவார். சட்டில் அந்த ரெக்கார்டிங்கில் கூட அவர் பால்மொழி பாடத்தை வந்து சட்டில் கொஞ்சம் இது அப்படியே ஓடும் அப்படியே ஓடுதுன்னு பார்த்துங்களா. அதுக்கு ஸ்வரம் பாடுறத என்ன பண்ணுறது அது இப்படி இப்படி ஓட என்ன அவருக்கு தெரியும். அந்த பிரம்மலயங்கிற மணியரை போகும் பிரம்மலயம் சொல்லும். பிரம்மலயம்னா என்னன்னு எம்எஸ்சி நீ பேச மாட்டாரா, பேச மாட்டார். அந்த பேலன்ஸ் இருக்கணும். ஒரு ஆவர்த்தம் இப்படி இருக்குன்னா அந்த பேலன்ஸ் அப்படி மிதக்கணும், அப்படி வேணும். விரலுக்குள்ளே உட்காரண்டாம், தட்டில் உட்காரண்டாம், அதுக்கு அவசியம் கிடையாது. அந்த பேலன்ஸ் அப்படி இருக்கும். அது அப்போ தான் அந்த நோட்ஸ் வெளியில் வரும், அழகு வரும், ஸ்வரங்களுடைய அழகு அப்போ தான் வெளியில் வரும். அதாக்கும் அமேசிங் மியூசிஷியன், அமேசிங் மியூசிஷியன். பக்கம் ஆதியம் வரத்துக்கு ஒரு சுணங்கள் கிடையாது. இன்னொன்று பாடு தெரிஞ்ச வாசிப்பேன் இல்லைன்னா விடுவேன் சொல்லுவார். ஒரு வாட்டி முந்திரி நான் எனக்கு சொன்னமே டிஆர் சுப்ரமணியம் கச்சேரி பல்லூர்த்தியில் கேரளாவில். என்னப்பா பல்லவி தான் பாடுறேன் ஐயா, ஏதோ ஃபைன், கொஞ்சம் ஏதோ விசேஷம் 7 வருஷம் 7 மாத்திரம் தள்ளி ஏதோ பல்லவி பாடுறேன்னா ரொம்ப சந்தோஷம், பேஷாக பாடுன்னு சொல்லி இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். என்ன பண்ண பாடினா நீர் பாடினா மாசிக்கிறேன் வருவான் வரும். இஸ் ரைட், நான் பாடினா கச்சேரி நடக்காதே, நான் மாசிக்கிறேன் வாசிச்சார், பாடினாலும் வாசித்தேன், நான் வாசிச்சுவேன், பண்ணி வாசிச்சு முடித்தேன். அப்போ இவர் பாடுற சமயத்தில் அவருக்கு மிஸ் ஆச்சு. அப்புறம் நான் வாசிச்சேன், எனக்கு கரெக்டாக வந்துட்டு அவர் மிஸ் ஆச்சு. அப்புறம் இப்போ இவர் சொன்னார்,
இப்போ நாம் 3 பேரும் சேர்ந்து இந்த பயிர் தெரிஞ்சிருந்தால் இது வருமா? இந்த ஒரு நிலமை வந்திருக்காது இல்லையா? மிஸ் ஆகிற நிலமை வராதே. அப்படி நடந்திருக்கு. ஆடியன்ஸில் ஒரே கிளாப்ஸு இது வாசிக்காததுக்கு. அதான் விசேஷம். வாசிக்காததுக்கு கிளாப்ஸு. கண்ணாம்பண்ணா கச்சேரி முடிஞ்சால் நிறைய பேர் திட்டினான்னு பண்ணான். பட் அவருக்கும் ஐ டோன்ட் பிளேம் டிஆர்எஸ். டிஆர்எஸ் எப்படின்னு நினைக்க அவருக்கு வந்தது பாட்டணும் பண்ண வாசிக்கணும் நமக்கு அதிகாரம். அப்படி அல்லவே. இந்த டீம் ஸ்பிரிட்னு ஒன்று இருக்குது. டீம்ஸ் இப்போ அந்த அதை வந்து என்ன கொஞ்ச நாள் ஆனவுடனே என்ன முடிஞ்சதுன்னா இப்போ எனக்கு இந்த ராகத்தாளர் பல்லவிக்கெல்லாம் அவர் தான் வாசித்தார். ஒரு வாட்டி சொன்னால் வந்துடும். அதை விட என்ன எத்தனை வாசித்தாலும் அதை இம்ப்ரூவ் பண்ணி வாசிப்போம். நீ என்ன வேணா பண்ணு, நீ என்ன வேணா பாடு, எங்கிட்ட தந்தா எல்பி பெட்டர். என்ன வேணா செய், எங்கிட்ட வந்து இட் வில் பெட்டர், இட் வில் பி பாலிஷ்ட். அவதாரமாக சும்மா தமாஷா சொல்கிறதல்ல அது. அது பகவான் பூஜா பலன் எல்லாம் சொல்லலாம். அது I miss him a lot in the music scene. அப்படி காமா என்ன ப்ரிப்பரேஷனே கிடையாது, கவலையே பட மாட்டார். என்ன பண்ண முடியாது. ஓ அப்படியா, சரி என்ன பார்த்துடலாம் போச்சு. ஊர் பதாட்டம் கிடையாது. எல்லோரும் பார்த்து அவார்டெல்லாம் வரும். நான் சொல்லுவார், நீ அடுத்த வருஷம் எனக்கு வரும் டிவி சொல்லுவார். 2 பேருக்கு வந்தா எனக்கு வந்தானு இப்படி சொல்கிறேன். என்னையா அமையா வரது வரும், நமக்கு வரது வரும். இங்கே 2 பேருக்கு ஒரே வருஷம் வந்தது பத்மபூஷன். ஆமாம். எதுக்கு சொல்கிறேன், ஒரே பக்கத்தில் போட்டேன். கச்சேரின்னு மட்டும் இல்லாமல் ஜி நம்ம டுகெதர், இதில் கூட டுகெதர் தான் சொன்னேன். ஒரு வெரி ரேர் ஹியூமன் பீயிங், வெரி ரேர் ஹியூமன் பீயிங். எல்லாத்துலையும் ஸ்பிரிட், கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்டு, எத்தனை நிறைய காரியத்தில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. வெரி சாஃப்ட் ஸ்போக்கன், நல்ல பிடிவாதக்காரர். பிடிவாதம் நல்ல பிடிவாதம் சொன்னதுக்கு ஒரு இவ்வளோ ரூபாய் நானுங்க எங்கள் வாத்தியார் ஆறாலும் சரி இவ்வளோ ரூபாய் ஒன்றுங்க. வாத்தியார் அப்படி தான். அப்போ கச்சேரி சொல்கிறது என்கிட்ட சொல்லுவேன், எம்ஜி கச்சேரி சொல்லுவேன், நீ அவன்கிட்ட பேசிக்க, நான் பேசிக்க மாட்டேன், அவன் சரிப்படாது சொல்லுவேன் வாத்தியார். கீழே போய் நிற்போம், மாடிந்து இறங்கி வருவார். ஏய் திருச்சூரில் ஒரு கச்சேரியாக்கும், சரி கேட்டு சரி எம்ஜி நிற்பார், என்ன சொல்ல போகிறான்னு அந்த ரேட் சமாச்சாரம். அதெல்லாம் இவன் சொல்லுங்கட்டியானே போய்ட்டு வரணும். வந்து இந்த இப்படி நான் ஃப்ளைட்டில் வரணும், வந்துக்கோ அதுக்கு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லுவார். வேணும் அங்கே காரில் இருந்து கொஞ்சம் வருவோம். பார்த்தியா ஃப்ளைட்டுக்காக அண்ணா வேறு கட்சி இருந்தால் வர ஃப்ளைட்டில் எப்படி வருவான்னு கேட்டேன். அது எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப வேண்டிய வழக்கம். நீங்கள் வாங்கண்டாம், ஒரு கூட பணத்தை வாங்கி கொடுக்க வச்சார். நீ எப்போவும் அவன் சைடு தான் பேசுவேன். ஆமாம், இஸ் ஒன் அசெட். உங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் 2 பேரும் உட்காண்டா உங்களுக்கு கவிதையெல்லாம் பாடுறதே இல்லையா? ஆமாம் அது சொல்லுவார். ஆமாம், அதுக்காக பணம். அப்போ அவர் பணம் கேட்பார், பணம் கேட்டால் கொடுக்கணும், அது நியாயம். ஓ நான் இன்னும் பேச மாட்டேன். அவர் அப்படி தானே. கச்சேரி 5 ரூபாய் 10 ரூபா குறைச்சா ஒத்துக்க மாட்டார். கச்சேரி வேண்டாம் சொல்லுவார். நீ பணத்தை வச்சுக்கோ, நான் வந்து பாடிட்டு போகிறேன். ஃப்ரீயாக பாடி கச்சேரி பண்ணிட்டு தான் வருவார். அந்த அமர்ஜிட்டோட இந்த நம்பிக்கை வாத்தியருக்கு அசாத்தியமாகும். நடுவில் கொஞ்சம் ஒரு பிரேக் வந்து நான் வேறு போட்டு போட வரேன் சொல்லி வச்சேன். இப்போ நான் ஆசிக்கலைன்னு விட்டேன். இல்லை இனிமேல் கொஞ்ச நாள் இப்படி தான் வச்சுக்கிட்டு நாம் ஆசிக்கலை. தினம் வருவோம், பார்த்துப்போம், பேசிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆற்றுக்கு வருவார், எல்லாம் பண்ணுவார். நம்ம எங்கே பாடுறேன் எல்லாம் சொல்லுவேன். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். 2 மாதம் ஆகலை. இனிமேல் அப்படி தான் சொல்லி எங்கிட்ட சொல்கிறேன். அப்போ ஃப்யூச்சர் பூரா திடீர்னு 2 மாதத்துக்குள்ளே வந்தாராம். டேய் என்ன செய்ய ஒரு கச்சேரி வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷம். சரி நீ வாசிக்கணும். எப்படி என்னான்னு நான் உனக்கு தான் பிடிக்கும், உனக்கு பிடிக்கிற வயலின்னு சொல்லிக்கோ. நீ
காரை நீ விடுறா அந்த அப்புறம் சாமி கோஷ்டிக்கு விடுன்னு டிரைவர்கிட்ட அவரே சொன்னார். தனக்கு நிறைய சாத்தியமாக கேட்டாச்சு. ஐ மிஸ் ஹிம் அண்ட் லாட், பட் ஹிஸ் மியூசிக் இஸ் தேர், ஸோ மச் ஆஃப் ஹிஸ் மியூசிக் இஸ் தேர். அவர் வாசிக்கிறத என்ன வாசிச்சான்னு என்னோட மிருதங்கத்தை எனக்கு தோலில் வரவே வராது, கமகங்க வராது. பட் அந்த தோல் பார்க்கக்கூட முடியாது. ஆனால் அந்த வாசிப்பு இன்ஸ்பிரேஷனில் என்ன கை வரும். அதான் அதான் வேறு ஒரு சீக்கிரட்டும் இல்லை. அதை வாசித்தா வரும். ஆமாம், வேறு என்ன சொல்லணும் அதோட. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ. ஹீஸ் அ வெரி வெரி ஸ்பெஷலாக அவரை பற்றி ஸ்ரீராம் சொன்னாங்கன்னா, ஒன் ஆஃப் வெரி ஸ்பெஷல் மியூசிஷியன்ஸ், மியூசிக்காலஜிஸ்ட் அண்ட் அறிவாளி. So modest and so hard working, but so modest. அவர் அத்தனை வேறு டைம் அந்த அளவுக்கு பழகி கொண்டு பண்ணு வாசிக்கிறதுல உள்ள அழகாகட்டும், கர்நாடிகம் பாடினாலும் விளையாடும், அப்படி ஆல் ரவுண்ட் மியூசிஷியன். இந்த ஜென்ரேஷனுக்கு அல்ல, ஒரு 2-3 ஜென்ரேஷனுக்கு அவராக லீடிங் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு ஏ மியூசிஷியன் ஷுட் பி in this one moment. பின்ன சொன்னவே அது எங்கள் வீட்டு பிள்ளையாக்கும். அதே நாகராஜ் எங்கள் வீட்டு பிள்ளையாக்கும். ஒரே காமெடி பண்ணு. குட்டின்னு அவன் 7 வயசில் இவன் வாசிக்க, இவனுக்கு 7 வயசில் வாசிக்க போ கேட்டது நான் எம்எஸ்சி சேர்ந்தாக்கும். இங்கே அவருக்கு அவனுக்கு கயன சமாஜத்தில் கச்சேரிக்கு முன்னாடி கூட்டிருந்தார். இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் கொண்டு போவாங்க வாசம். நான் என்னது எம்எஸ்சி ஆர்டிஸ்ட் கேட்குறேன். இருக்கட்டும் சார், இருக்கட்டும், இப்படி வேண்டாமா ஒரு ஆர்டிஸ்ட்டு கொண்டு வரணும், வெரி குட் ஃபைன் அப்படின்னா அப்படி டம் பவுண்டிங்காக வாய்ச்சான் அந்த 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 இதில். அப்போ நமக்கு நம்ம இடப்படும் ஏழு எப்படின்னா இல்லையா, தொழில் ப்ரொஃபஷனல்ஸ் அல்லவா, அது நல்லது, ரொம்ப சந்தோஷம். நமக்கு இந்த ஸ்டைலில் ஜாஸ்தியும் வாசிக்கிறோம் இல்லையே இப்போல்லாம். ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப ரொம்ப. ஆனால் என்கிட்ட ஒன்று சொன்னார், 30 வயசுக்கு அப்புறம் பாரும் சொன்னார் என்கிட்ட. 30 வயசுக்கு அப்புறம் அவன் எங்கேயே போயாச்சு. அதாக்கும் எம்எஸ்ஜியுடைய என்ன விசேஷம்னா, the tenacity, the belief that only you are right. You are right or not, only you are right. என்னோட சத்தியம், என்னோட மத்தியம், என்னோட பத்தியம், என்னோட விஷயத்திலும் அந்த போக்கு, அதுதான் சங்கீதம். அந்த நம்பிக்கை கட்டாசி மூச்சு வரை இல்லாக்கி அப்படி சந்தோஷப்படுத்தி வாசிச்சு தானே ரசிச்சுண்டு தானே இல்லை இன்னும் தானே அதில் அவர் ரசிக்கிறது ஏதாவது தெரியுமா? அவருக்கு முகத்தில் சிரிப்பா, அந்த கண்ணில் ஏதாவது ஒன்றுமே தெரியாதே, பட் உள்ளே இப்படி ஆனந்தப்பட்டிருக்கும். யோசிச்சு பாருங்க. அதுக்கு இசைக்குன்னு பிறந்து, இசைக்குன்னு வாழ்ந்து, இசைக்குன்னு கொடுத்து எல்லாம் தான் இருக்காளே வாழ்ந்து. நீ அப்பாவை தியானிச்சுன்னு அப்பாவை ஞாபகமாக இருந்து நீ வாய்ச்சா யாரும் இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் வேறு சமத்துக்குளம் அவனும் அப்படி தான், கிருஷ்ணாமே அப்படி தான். சமத்துகள் ஆல் ஆஃப் தம் ஷைன் ஸோ வெல், ஸோ குட், ப்ளே ஸோ வெல். அப்படி கன்சிஸ்டன்ட் கிரேட்னஸ் இஸ் வெரி ரேர். ஸோ தேங்க் காட் தட் கிரேட் மேன் சுந்தரமையர் போகிறதா. அப்படி ஒரு ஆசையாக அவருக்கு சங்கீதத்திட்ட இந்த ஃபங்க்ஷன், இந்த இது நிகழ்ச்சி நீங்கள் பண்ணது only RK would have been able to do it. only நான் வந்திருக்க மாட்டேன், நீங்கள் கூப்பிட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கோஆர்டினேட். ஒன்லி உங்கள்கிட்ட எங்களுக்கெல்லாம் அன்பு இருக்குது, அதனால நடந்தது. இவர் எல்லார்கிட்டையும் இவரை கூப்பிட முடியுமா? அவரும் யோசிக்கணும். அவோ அதை மாட இன்னும் மீனமேஷம் பார்ப்போம். இது கேட்க வேண்டாம் சுந்தரி சார், இது ஒன்று தான் சார் கூப்பிட்டா வருவேன். நீ சமத்து
Thank you. I am very partial to all of them. I am very partial to all of them. உங்க பர்மிஷனோட Thank you. God bless you. உங்க பர்மிஷனோட ஒண்ணே ஒன்று சொல்றேன். இந்த மைக் கொஞ்சம் ஆன் பண்றீங்களா ப்ளீஸ்? ஒண்ணே ஒன்று சொல்லணும் சாரை பத்தி. வரல. ஹலோ இதெல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. ஓகே. இதிலே பேசு. எங்கள் அப்பாவோட ஃபேசட் பற்றி ஆர்கே சார் வந்து கேட்குற போது டிவிஜி சார் எங்கள் ஆத்தில் எப்படின்னா எங்கள் தாத்தா சொல்லுவாள், அவர் வந்து ஃபஸ்ட்டு சார் நவாத்தில், எங்கள் அப்பா 8வது. ஸோ எப்போ 2 பேருக்கும் வந்து ஜியில் தான் ஆரம்பிக்கிறது. ஜினா 2 பேரும் வந்து தங்கம் அப்படின்பா, அது ஒன்று. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து எங்கள் அம்மாவுக்கு கார் வாங்கணும்னு பயங்கர ஆசை. அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டு டிவிஜி சார் தான். அப்பா வயசுன்னு போய் டிரைவிங்லாம் சொல்லி கொடுத்து இட் வாஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி. அப்புறம் நான் வாசிக்கிற போது, அவர் பெரியவரோட வாசிக்கிற போது, அப்பாவோட சோலோ முடிஞ்ச உடனே இதை பார், இந்த ராகத்தை இன்றைக்கி நீ இப்படி வாசிக்கணும், இந்த இடத்துல இவ்வளோ கமகங்கள்லாம் கொடுக்கணும், போபை வந்து நன்னா போடணும், ஒவ்வொரு கச்சேரிக்கும் என்னை கைட் பண்ணியிருக்கார். ஸோ அவரோட ப்ரெசன்ஸில் நாங்கள் எல்லோரும் பண்ணது, எஸ்பெஷலி அவர் நேரில் பார்த்து அவரோட ப்ரெசன்ஸில் பண்ணது என்னோட பெரிய சௌபாகியம். நாங்கள் வந்து ராதா அக்காம்போம். ராதா அக்கா எப்போ வந்தாலும் எங்கள் ஆத்தில் வந்து மத்தியானம் வந்து காஃபி, கேசரி அண்ட் ரவா உப்மா. ஸோ அது மறக்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பர்மிஷன் கொடுத்ததுக்கு தேங்க்யூ டிவிஜி சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. இப்போது நான் வெல்கம் பண்ணுறப்போ 2 விஷயம் விட்டு போயிடுது, அதை இப்போ சொல்லிவிட்டு அப்புறம் ஃபைனல் பண்ணிடலான்ட்டு. எம்எஸ்ஜி எப்படின்னாக்கா, தமிழில் ஒரு ரைட்டர் சுஜாதான்னு உண்டு, அங்கே பீரியடில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் என்ன எழுதினாலும் ஒரு பைத்தியம் மாற்றம் படிப்போம், அவர் என்ன சொன்னாலும் அதை நம்புவோம். பிகாஸ் இட் வாஸ் சச் ஏ பவர்ஃபுல் ரைட்டர். அவர் சொல்லிவிட்டு ஒரு முறை சுந்தர ராமசாமி ரொம்ப பிரமாதமாக இருக்கார், அவர் புலிவரத்து கதை படிச்சுப்பார் உனக்கு அப்படின்னு எழுதுனாங்க, கபகபான்னு வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்ற. அது மாதிரி எம்எஸ்ஜி யாருக்காவது ஒருத்தர் வாசிக்கிறாருனாக்கா, இப்போது பாலமுரளிக்கு வாசிக்கிறார், சோமுக்கு வாசிக்கிறாருனாக்கா அதெல்லாம் தெரியும். ஐரோர் கிருஷ்ணன் வாசிக்கிறார், பிவி ராமன், பிவி லக்ஷ்மணன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, ரொம்ப சின்ன பையன் அப்போது. ஓ இவரே வாசிக்கிறாரே, அப்போது இட் மஸ்ட் பி a கிரேட் வித்வான் அப்படின்னு நினச்சிண்டு அதெல்லாம் போய் கேட்குறதுக்கு அவர் மார்கதர்ஷின்னு சொல்லத்துக்கு வர அத்தனை பேருக்கு இது பண்ணி கொடுத்தாரு அப்படின்றதுக்காக. அவரோட சோலோ எவ்வளோ ரசித்தேனோ அதை கூட கொஞ்சம் கூட இதையே ரசிச்சிருக்கேன், அவரோட பக்கவாத்தியத்தை. எனக்கு அவரோட ரிப்ளே இருக்குது பார்த்தேலா, நீ என்ன வேணாலும் சொல்லு, உன்னை கூட ஒரு பாயிண்ட் கூடவே போட்டு அப்படின்னு அப்படி வாசிப்பார் அவர். ஸோ அந்த இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். டிவிஜி சாரை பற்றி ஒரு 2 விஷயம் சில பேர் புதுசாக வந்ததுனால சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் நோ வை ஹி ஹேஸ் காட் ஸோ மச் ஆஃப் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் மீ. எத்தனை முறை வந்திருக்கார், எப்போ கூப்பிட்டாலும் என்னத்துக்கு ஃபார்மாலிட்டி, நான் வர்றேன் இப்படியெல்லாம் இந்த வயசில் யாரை சொல்கிறேன், நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக அவர் 3 எபிசோடு எங்களுக்கு பண்ணார், டவுன் த மெமரி லேன்ட்டு. நீங்கள் பார்க்கலன்னா பார்க்க வேண்டியது ஒன்று. அவர் செம்பை வைத்தியநாதை பற்றி ஆரம்பத்தில் ஃபுல்லும் குருவை பற்றி பேசியிருக்கார். அப்புறம் பீயிங் ஏ வோக்கலிஸ்ட்ன்றதுனால he has that very unique position of being accompanied by பல்காட்மணியர், பழனி சுப்பிரமணிய பிள்ளை, CS முருகபூபதி, 3 பேரும் இவருக்கு அக்கம்பெனி பண்ணியிருக்காங்க. என்ன அவங்க எப்படி அக்கம்பெனி பண்ணாங்கன்னு வாசிச்சு காட்டுறார் பார்த்தல, ஒவ்வொருத்தரோட டிஃபரன்ஸும் எப்படி இருக்குன்ட்டு அது இங்கே வாசிச்சு காட்டினார் போன வருஷம். ரொம்ப பிரமாதமாக தானத்தை பற்றி பேசியிருக்கார். இன்னும் 2 எபிசோடாவது நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன்று வந்து யுவர் இன்ட்ராக்ஷன் வித் கிரேட் வித்வான்ஸ் இன்க்ளூடிங் ரவிசங்கர் அண்ட் யுவர் ஜேர்னி இன் தட் ஃபியூஷன். நீ யூஆர் த ஃபஸ்ட் ஒன் டு ஹேவ் ஸ்டார்ட் ஃபியூஷன் நோ கர்நாடிக் மியூசிக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு அட் யுவர் ஓன் டைம் அண்ட் வில் அண்ட் விஷ் வி வாண்ட் டு டூ இட் அப்படின்றதுக்காகன்ட்டு. He has been a very great support and inspiration to me. எப்போ கூப்பிட்டாலும் வரும். அதனால் திரும்ப அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் வந்து இந்த வயசில் 90வது வருஷம் என்ன கிராண்டாக நடந்தது, யாருக்காவது நடக்குமா அப்படி? தன்னோட 90வது வயசு எத்தனை பேர் பார்த்துருக்கா? அத்தனை பேரில் கச்சேரி பாடியிருக்கார். கவர்னர் முதல் கொண்டு உட்காந்துன்னு கேட்டுட்டு போயிருக்கார்.
உள்ள நுழைய முடியாத கூட்டம். அப்படிப்பட்ட மகானவர் இங்கே இவ்வளோ சாதாரணமாக வந்து நம்மளோட வந்து பேசி இதெல்லாம் சொல்கிறது வந்து அது எம்எஸ்ஜிக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த ஸ்பெஷல் அஃபினிட்டின்னு தான் நான் சொல்லுவேன், வேறு என்னத்தை சொல்கிறது அப்படின்றதுக்காகன்ட்டு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி தட் திஸ் ஹேப்பன்ட். ஐ ரிக்வெஸ்ட் ஸ்ரீராம் பரசுராம் டு கிவ் a ஃபைனல் vote of thanks. வைண்ட் அப். இதுக்கு மேலே ஃபைனலாக ஒன்றும் இல்லை, சார் பேசியாச்சு. இட் இஸ் a very inspiring occasion for all of us, I think. For definitely for the four of us, it's a moment of rededication, because நான் சொல்கிற மாதிரி அவதார புருஷா அவளுக்கு திருப்பி நம்ம நமஸ்காரம் பண்ணி திருப்பி அந்த ரீடெடிகேஷன், தட் இஸ் வாட் இஸ் அவர் சொன்ன மாதிரி டேர்னிங் பாயிண்ட். நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். திஸ் டே ஆல்சோ அதுக்கு போய் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஒரு மனசில் ஒரு சங்கல்பம். நிறைய எபிசோட்ஸ். ஐ வில் ரிக்வெஸ்ட் ஆர்கே சார் டு வெரி ரொம்ப அழகாக முடிஞ்சு. தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் லவ் அண்ட் பேஷியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Yes. Thank you, sir. ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எல்லாம் கட் பண்ணிட்டு